இன்னைக்கு நாம் எல்லாரும் திரும்ப சந்திக்கிறோம். இந்த 5 PM லைவ் வந்து முதல் முறை செய்யும் பொழுது கிட்டத்தட்ட 220 பகுதிகள். இப்போ இரண்டாவது முறை அப்படின்னும் பொழுது கிட்டத்தட்ட 35 பகுதிகள் அதை நோக்கி போயிட்டு கிட்டத்தட்ட 250 நாட்களை கடந்து போயிட்டு இருக்கிற ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வுக்கு புதுசா வர்றவங்களுக்கு இந்த நிகழ்வை பத்தி அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு என்னது, என்ன மாதிரியான நிகழ்வு, ஏன் ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு, ஏன் இவ்வளோ பேர் வந்து கேட்குறாங்க, ஏன் இந்த வீடியோஸ்லாம் வந்து ஷேர் ஆகுது அப்படின்னு புரிஞ்சிக்கவே 2-3 நாள் ஆகும். ஆனால் தொடர்ந்து பயணிக்கிறவங்களுக்கு எக்ஸாக்டாக தெரியும் இங்கே என்ன நடக்குதுன்னு. அதனால் அந்த மாதிரி தொடர்ந்து பயணிக்கக்கூடிய ஆளுமைகளுக்கு என்னுடைய வணக்கங்கள். இன்று ஒரு ஸ்பெஷல் நிகழ்வு. நான் அதை நேற்றிலிருந்து அப்படின்னு சொல்லணும்னு நினச்சேன். ஏற்கனவே நான் சொல்கிற மாதிரி யாருக்கு என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும். ஸோ இன்னையிலிருந்து தான் பேசணும்னு எழுதியிருக்கோ என்னமோ தெரியல. நான் வந்து ZNLP அகாடமி மூலிமா டீன்ஸ் ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணுறேன். அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் பண்ணும் பொழுது அதில் வர்ற டீன்ஸ் வந்து டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் சில கோல்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. அதை சின்சியராகவும் செய்வாங்க. அப்படி சின்சியராக ஒரு கோல் எடுத்து செய்த ஒரு ஆளுமையை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அவருடைய பெயர் வந்து ஜோதிஷ். நம்ம குரூப்பில் இருக்கிற மெம்பர் கல்யாண சுந்தரம் அவருடைய சன். ஸோ அவருக்கு வந்து முதல்ல ஜோதிஷ் அவருடைய நிகழ்வு. அவர் ஒரு புத்தகத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார். ஐ திங்க் இன்னைக்கு 1 அல்லது 2 சாப்டர், எனக்கு தெரியல. அந்த ஒரு 2 சாப்டரில் இருக்கிற எசன்ஸை வந்து அவர் நமக்கு ஷேர் பண்ணுறார். அது ஒரு 10-15 நிமிடங்களுக்குள்ள அது முடியும். அதற்கு பிறகு கேள்வி பதில் நிகழ்வு. அதற்கு பிறகு நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா, ஆண்கள் செவ்வாய் பெண்கள் வெள்ளி, அந்த நிகழ்வு. ஸோ அது எல்லாம் 1 மணி நேரத்துக்குள்ள. இந்த ஜோதிஷ் அவர் வந்து இந்த புத்தகத்தை முடிச்சதுக்கு பிறகு அடுத்து ஒரு டீம் வந்து அந்த இடத்தை நிரப்பக்கூடும். 5 PM லைவ்ல வந்து நிறைய பேர் இதை பார்த்து மாறி இருக்காங்கன்றது ஒரு பகுதி. ஆனால் அதே 5 PM லைவ்ல கலந்துக்கிறது அப்படின்றது ரொம்ப மிகச்சிலர் தான். நான் அந்த எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஸோ முதல் விஷயமா வந்து ஜோதிஷ் வந்து இங்கே ஆட் ஆகிறார். இன்னும் நிறைய பேர் இங்கே வந்து அதாவது ஐடியா வந்து ரொம்ப சிம்பிள். ஒரு புத்தகத்தை எடுத்து அந்த புத்தகத்தை படித்து அதை வந்து சாப்டராக ஒரு 10 நிமிட அளவுக்குள்ள ஒவ்வொரு நாளும் சொல்லிகிட்டே வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த புக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணும் பொழுது கேட்கிற பார்க்கிற ஆடியன்ஸ் பார்வையாளர்கள் அந்த புத்தகத்தை படிக்கலைன்னாலும் அந்த புத்தகத்தில் இருக்கிற சிறப்பான விஷயங்களை வந்து கேட்டதை உணர்வாங்க. ஸோ பொதுவாக சொல்லுவாங்க, கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையாங்க. ஸோ அது மாதிரி இப்போது ஒரு புத்தக படிப்பு, ஒரு புத்தக வாசிப்புல இருந்து 2வது புத்தகம் நோக்கி நாம் நகர்றோம், அதுவும் ஒரே நேரத்தில். ஸோ நான் உங்களுடைய பர்மிஷனோட அவரை வந்து கால் பண்ணுறேன். ஜோதிஷ் இங்கே உங்கள் எல்லாருக்கும் அறிமுகமாவார். காலையில் ஒரு தடவை நாங்கள் செக் பண்ணது கரெக்டாக வந்துருச்சு. ஸோ அதனால திங்ஸ் ஆர் ரைட். ஸோ பிஃபோர் ஜோதிஷ் begins his book talk,
முதல்ல நீங்க எல்லாரும் அவருக்கு வாழ்த்துக்களை வந்து டைப் பண்ணலாம். So he will see it, he will understand, then he will start. So வணக்கம் 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 சார். ஜோதிஷ், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார். நல்லா இருக்கேங்க சார். நீங்க நல்லா இருக்கீங்களாங்க சார்? நல்லா இருக்கேன். ஸோ முதல்ல உங்களை பத்தி நீங்க சொல்லலாம். இந்த புத்தக நிகழ்வு இந்த பேச போறதுக்கு முன்னாடி எப்படி இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்றத சுருக்கமா ஒரு 1-2 நிமிடங்கள்ல சொல்லிட்டு அதற்கு பிறகு உங்க புத்தக வாசிப்பை நீங்க ஆரம்பிக்கலாம். ஓகேங்க சார், கண்டிப்பாங்க சார். ஸோ வணக்கம் 5PM ஃபேமிலி. நீங்க எல்லாரும் மகிழ்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பீங்கன்னு இருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ நான் வந்து இன்னைக்கு எடுத்திருக்கிற புக் பார்த்தீங்கன்னா ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள். இது வந்து டேல் கார்னெகி எழுதுனது. ஸோ எஸ், எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். என்னோட பேர் வந்து ஜோதிஷ். அண்ட் நான் வந்து இப்போ 12th முடிச்சுட்டு காலேஜ் போகிற லெவலில் இருக்கேன். ஸோ நான் வந்து ZNLP-க்குள்ள எப்படி என்டர் ஆனேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அப்பா வந்தார், அதுக்கப்புறம் அம்மா ஆர்ட் ஆஃப் பேரண்டிங்க்கு ஜாயின் பண்ணாங்க. அப்போதான் முதல்ல ஜெய் சாரோட ஸ்பீச்சஸ் எல்லாம் கேட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாரோட 5PM ஃபேமிலி லைவ்ஸ் எல்லாம் பார்த்தேன். அப்புறம் அது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தேன்னு பார்த்தீங்கன்னா டென்சிங் நார்கேவோட அவரோட இந்த ஹிமாலயன் ட்ரெக் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சுது. ஸோ அதுக்கப்புறம் ஹெப்டா சில கிளாஸஸ் ஜாயின் பண்ணேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் ZNLP கிளாஸ் பார்த்தீங்கன்னா கிளிக் ஜாயின் பண்ணேன். ஃபோட்டோகிராஃபி நிறைய கற்றுக்கிட்டேன், நிறைய டெக்னிக்ஸ் கற்றுக்கிட்டேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் டீன்ஸ் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் நான் அந்த டீன்ஸ் ப்ரோக்ராமோட இடையில ஒரு கோல் எடுத்தேன். அந்த கோல் பார்த்தீங்கன்னா ஒரு புக் வந்து படித்து முடிக்கணுங்கிறது தான். ஸோ அந்த புக்கு பார்த்தீங்கன்னா தான் இந்த ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள். ஸோ எஸ் சார். அண்ட் வாழ்த்துக்குரிய அனைவருக்கும் நன்றி. நீங்க புக்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்க சார். ரொம்ப ரிலாக்ஸ்டா ஏன்னா முதல் தடவை பேசுறப்போ ஒரு மாதிரி இருக்கும். இந்த கிரௌடு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் கிரௌடு. நீங்க பேச பேச அவங்க வந்து உங்களுக்கு கீழே வந்து அதனுடைய அந்த பாயிண்ட்ஸ், நல்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்பாங்க. ஒரு மாதிரி இன்டராக்டிவ் கிரௌடு. 5PM லைவ் கிரௌடு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கிரௌட். ஸோ நீங்க அழகா பேசலாம். பேசும்போது ஸ்கிரீனை பார்க்கும்போதே கீழே அவங்க சொல்கிற அந்த கமெண்ட்ஸ் வந்து வர்றதெல்லாம் பார்க்கலாம். அதுல ஏதாவது நீங்க பதில் சொல்ல வேண்டி இருந்தா பதிலும் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த புக் பேர் வந்து ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள். உங்கள யாராவது அந்த டாபிக் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ தட் அது இருக்கும். எஸ், யூ கேன் கோ ஹெட் ப்ளீஸ். ஓகே சார், தேங்க்யூ சார். ஸோ இந்த புக் டேல் கார்னெகி எழுதுனது. இந்த புக் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க. 30 மெத்தட்ஸ், அதாவது எப்படி இந்த இலக்கை வந்து அடையணுங்கிறதுக்கு 30 மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு மெத்தடுமே ஒரு சாப்டரா கொடுத்து அந்த 30 சாப்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா 4 பார்ட்டா பிரிச்சிருக்காங்க, 4 பாகங்களா இந்த புக்கை பிரிச்சிருக்காங்க. ஸோ இதுல நம்ம பார்க்க போற அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஃபண்டமெண்டல் டெக்னிக்ஸ் இன் ஹேண்ட்லிங் பீப்புள். இதுல வந்து கிட்டத்தட்ட 3 சாப்டர்ஸ் கவர் ஆகுது, 3 மெத்தட்ஸ் கவர் ஆகுது. இந்த புக்கோட ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா இவர் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் மோட்ல அவரு சொல்ற மாதிரி எழுதியுமே, இன்னொன்னு வந்து ஒரு மெத்தடுமே நம்ம பார்த்து ஓகே இதுதான் மெத்தடுன்னு தெரிஞ்சுக்கிட்டாலும் அதை வந்து நமக்கு அப்ளை பண்றதுக்கு தெரியாம இருக்கலாம். நம்ம இது இப்படி அப்ளை பண்ணணும், அப்படி அப்ளை பண்ணணும், இங்கெல்லாம் இதை யூஸ் பண்ணா சக்சஸ்ஃபுல்லா இருக்கும், இங்கெல்லாம் யூஸ் பண்ணா இந்த ரிசல்ட் நல்லா வரும்னு சொல்லி நமக்கு தெரியாம இருக்கும். ஸோ அவர் வந்து லைக் பேசிக்கலி ஒரு மென்டர், அதாவது ஒரு டீச்சர் மாதிரி. அவர் வந்து அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட அவங்க வந்து இந்த மாதிரி இதை எங்க யூஸ் பண்ணியிருக்காங்க, இல்லை அவங்களுக்கு தெரிஞ்ச மக்கள் வந்து எங்க யூஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு கேட்டு அவங்க சொன்ன மாதிரி எழுதியிருக்காங்க. அதாவது எக்ஸாம்பிள்ஸ் நிறையவே கொடுத்துருக்காங்க. ஒரு பர்சனை வந்து வச்சு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதாவது இவர் வந்து இந்த மெத்தட் இங்கே யூஸ் பண்ணாரு, இவர் வந்து இவரோட ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப பெட்டரா இருந்தது, இந்த மாதிரி பார்ப்போம். அண்ட் இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். அண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், அவர் சொன்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்ப்போம். ஸோ நான் இந்த சாப்டருக்குள்ள போறேன். ஃபர்ஸ்ட் சாப்டர், இஃப் யூ வாண்ட் டு கேதர் ஹனி டோன்ட் கிக் ஓவர் த பிஹேவ்.
அதாவது நீங்க வந்து தேன் எடுக்கணும்னா தேன் கூட்டை வந்து அடிக்கக்கூடாது, உடைக்கக்கூடாது. இதுல என்ன சொல்ல வர்றாருன்னு பார்ப்போம். ஸோ இதுல நம்ம முதல்ல பார்க்க போற ஒரு மனிதர் பேர் வந்து ஜான் வானாமேக்கர். இவர் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேனா இருந்தாரு. அவரு சிறு வயதிலேயே வந்து ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டாரு. அதாவது திட்டுறது கேலி செய்யறது பாத்தீங்கன்னா வந்து முட்டாள்தனம் சொல்லி சிறு வயதுல இருக்கும்போதே உணர்ந்துட்டாரு. இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம திட்டுறதுக்கோ கேலி செய்யறதுக்கோ காரணங்கள் பாத்தீங்கன்னா ஒருத்தர் மேல குறை இருக்கிறது தான். ஒருத்தர் ஒரு விஷயம் தப்பா பண்ணனாலதான், இல்ல ஒரு விஷயம் ஒழுங்கா பண்ண முடியாதனாலதான் அவரை திட்டுறோம், கேலி செய்யறோம். சோ இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ட்ரபிள்ஸ் வரும். அதாவது நிறைய தடைகள் வரும். இப்ப 2 பேர் நான் நீ இருக்கும்னு பாத்தீங்கன்னா, எனக்கு என்னால வந்து சில தடயங்களை தாண்ட முடியாது. பட் அது உங்களால தாண்ட. கடவுள் வந்து எல்லாத்துக்குமே இன்டெலிஜென்ஸ் வந்து ஈவனா டிஸ்ட்ரிபியூட் பண்ணல. சிலருக்கு இருக்கிற பாசிட்டிவிட்டி சிலருக்கு இருக்காது. சிலருக்கு இருக்கிற ட்ரேட்ஸ் பாத்தீங்கன்னா சிலருக்கு இருக்காது. சோ நம்ம வந்து திட்டுறது வந்து முட்டாள்தனம். ஏன்னா நம்ம வேற இதுலயாவது வந்து ரொம்ப எப்படி சொல்றது, நம்மனால சில இதெல்லாம் கடந்து வர முடியாம இருக்கும். பட் அத மத்தவங்க கடக்கலாம். நம்ம வந்து மத்தவங்க சொல்ற நிலைமையில இல்ல. அதனால நம்ம வந்து ஒருத்தர் கேலி செய்யவோ கிண்டல் செய்யவோ கூடாதுன்னு தான் இவர் சொல்ல வராரு. இவர் தான் முதல்ல வந்த எக்ஸாம்பிள். கிரிட்டிசிசம், அதாவது கேலி செய்யறத பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா வந்து அது ஒருத்தரோட மானத்தை வந்து பாதிக்குது, ஒருத்தரை வந்து ரொம்ப டிஃபென்சிவ் ஆக்குது. அண்ட் இந்த உலகத்துல எல்லா மக்களுமே பாத்தீங்கன்னா வந்து அவங்கவுங்களுக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க. நான் ரொம்ப முக்கியமானவன், எனக்கு நான் வந்து ரொம்ப முக்கியமானவன், நான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லி அவங்க வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ஸோட தான் இருப்பாங்க. உலகத்துல நான் நீன்ட்டு இல்லாம எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க. இது தப்பு இல்லை. ஸோ நம்ம ஒருத்தர் கேலி செய்யும் போது நான் இப்படி இவ்வளவு இம்பார்ட்டண்டா இல்லாம போகலாம், நான் இப்படி முக்கியமா இல்லாம போகலாம், என்னை இப்படி ஒரு கேலி செய்யலாம்னு சொல்லி அவங்க வந்து டிஃபென்சிவ் ஆயிக்குவாங்க அண்ட் அன்ஃபேரா ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ கேலி செய்யறது வந்து ஒருத்தருக்குள்ள இருக்கிற அந்த ஒரு 2 பேருக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை வந்து ரொம்பவே பாதிக்கும். இங்க இன்னொரு மனிதரை பார்க்க போறோம். அவருடைய பேர் பாத்தீங்கன்னா B.F. ஸ்கின்னர். அவர் வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட். அவர் வந்து என்ன பண்ணாருன்னா விலங்குகள் மேல ஒரு பரிசோதனை செஞ்சு பார்த்தாரு, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தாரு. நல்லா பிஹேவ் பண்ற ஒரு விலங்குக்கு ரிவார்டு கொடுத்தா அது வந்து சீக்கிரம் கத்துக்குது அண்ட் அது என்ன கத்துக்குச்சோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்குது. இதே நம்ம வந்து அந்த விலங்குக்கு பனிஷ்மெண்ட், அதாவது ஏதாவது தண்டனை கொடுத்தோம்னா அதுக்கான அதுக்கான ரிசல்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து புவரா இருக்குது. இது வந்து அனிமல்ஸ், அதாவது விலங்குகளுக்கு மட்டும் இல்லாம மனிதர்களுக்குமே அப்ளை ஆகும். ஒருத்தர் ஏதோ ஒரு தப்பு பண்றாரு, அதை வந்து நீங்க இது ஒண்ணுதான் தப்பா பண்ணிட்ட, மத்ததெல்லாம் உனக்கு நல்லா பண்ண வரும், நீ வருத்தப்படாதுன்னு சொல்லி தட்டி தூக்கி விட்டோம்னா அவங்களோட ரிசல்ட்ஸ் பாத்தீங்கன்னா கிடைக்கிறத விட ரொம்பவே அதிகமா கிடைக்கும். இதே நம்ம வந்து என்ன இப்படி பண்ணிருக்கேன்னு சொல்லி நம்ம கேலி செய்ய ஆரம்பிச்சோம்னா அவங்க அது அந்த தாட் ப்ராசஸ்லயே இருப்பாங்க, அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து ரொம்பவே கம்மியா வரும். நெக்ஸ்ட் ஒரு சைக்காலஜிஸ்ட் பாக்குறோம். அவரு பேர் ஹான்ஸ் சைல். அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நம்ம வந்து அப்ரூவல், அதாவது நீ நல்லா பண்ணிருக்க, நீ நல்லா பண்ணிருக்க, இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கு நம்ம அப்ரூவலுக்காக இயங்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம கேலிகள் கிண்டல் பண்றது அப்புறம் கண்டனம் இது எல்லாத்தையுமே வந்து அந்த அளவுக்கு நம்ம வந்து வெறுக்கிறோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது வந்து பேசிக்கா ஹியூமன்ஸ், மனிதர்கள் எல்லாத்துக்குமே அப்ளை ஆகுறது. இங்க இன்னொரு மனிதரை பார்க்க போறோம், அதாவது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கிறோம். ஜார்ஜ் பி ஜான்ஸ்டன். அவரு வந்து ஒரு இன்ஜினியரிங் கம்பெனில வந்து சேஃப்டி கோஆர்டினேட்டர் இருந்தாரு. அதாவது எல்லாம் பாதுகாப்பா எல்லா கவசமும் போட்டிருக்காங்களா, எல்லாம் பாதுகாப்பா இருக்குதா, வேலை செய்யறவங்க எல்லாத்துக்கும் இங்க பாதுகாப்பு இருக்குதான்னு சொல்லி எல்லாத்தையுமே பாத்துக்கிறது அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அவரோட மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி பாத்தீங்கன்னா அந்த இன்ஜினியரிங் ஃபீல்டுல ஒர்க் பண்ற எல்லாருமே வந்து அந்த கவசம், தலைக்கவசம் போட்டுக்கணுங்கிறது தான். ஆனா கண்டிப்பா மக்கள் அங்க வேலை செய்யறவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கடினமா ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த தலைக்கவசம் வந்து ரொம்ப உறுத்துற மாதிரி இருக்கும், ரொம்ப வெயிட் கொடுக்குற மாதிரி இருக்கும் சொல்லி கடினமா ஃபீல் பண்ணுவாங்க, அதை கழட்டி வச்சுக்குவாங்க. அவர் ஃபர்ஸ்ட் டைம் அப்ரோச் பண்ணும்போது என்ன பண்ணாருன்னா, அவரு ஒரு கோஆர்டினேட்டர், சேஃப்டி கோஆர்டினேட்டர், அவருக்கு ஒரு அத்தாரிட்டி இருக்கு. அவங்க வந்து நான் இவ்வளவு பெரிய ஆளு, நான் இவங்க கிட்ட ஒரு மாதிரி அப்ரோச் பண்ணணுங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும். அவர் என்ன பண்ணாருன்னா எல்லாத்துக்கிட்டையும் ஒரு அத்தாரிட்டியோட போய் திட்டுற அளவுக்கு வந்து எல்லாத்துக்கிட்டையும் சொன்னாங்க, நீங்க ஏன் போட மாட்டேங்கிறீங்க, இது போடுறதுனால இவ்வளவு விளைவுகள்னு சொல்லி கொஞ்சம் கண்டனமா கோபமா சொன்னாங்க.
இதனால ரிசல்ட்ஸ் என்ன வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, ஜார்ஜ் அவரை பார்க்கும்போது மட்டுமே தலையில கவசம் எடுத்து போட்டுக்குவாங்க. அவர் இங்க இருந்து தள்ளி போனதுக்கு அப்புறம் அதை திருப்பி கழட்டி வச்சுக்குவாங்க. இதுதான் நடந்தது. இத பார்த்து பார்த்து அவருக்கு வந்து ரொம்ப எப்படி சொல்ல ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு முடிவுக்கு வந்தாரு. நம்ம போற அப்ரோச் வந்து தப்பா இருக்குது. நம்ம ஏன் வேற மாதிரி ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வேற ஒரு அப்ரோச்சுக்கு போறாரு. எப்படின்னா ஒர்க்கர்ஸ், அதாவது அங்க வேலை செய்யறவங்க வந்து தலைக்கவசம் போடாம இருக்கும்போது அவங்க கிட்ட போய் பணிவா அன்பா வந்து நீங்க போடாதனால வர விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். தலையில அடிபடும், சாகுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. உங்களோட ஃபேமிலி யாரையும் பார்க்க முடியாம போகும். இதனால நிறைய டேஞ்சர்ஸ் வருது. இப்படி இத ரொம்ப நிதானமா சொல்லும்போது அவங்க வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க, கேட்க ஆரம்பிச்சாங்க. ஸோ கேட்கும்போது இந்த ரிசல்ட் என்ன வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, இவர் இல்லாத பட்சத்திலுமே பாத்தீங்கன்னா வந்து எல்லாம் அந்த தலைக்கவசம் போட்டுக்கிட்டாங்க. ஸோ நம்ம வந்து கிரிட்டிசைஸ் பண்றது, கேலி பண்றது, நம்ம திட்டுறது, குறை கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு அதை பாசிட்டிவா அப்ரோச் பண்ணீங்கன்னா அதோட ரிசல்ட்ஸ் வந்து ரொம்பவே வேற மாதிரி இருக்கும். இந்த கேலி பண்றது பாத்தீங்கன்னா வந்து ஆஹ் நம்ம இந்த மன்னர் காலத்து புறாக்கள் பாத்தீங்கன்னா வந்து ஒரு செய்தியை கொடுத்துட்டு ரிட்டர்ன் வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரிதான். நம்ம வந்து கேலி செய்யறத ஒருத்தர் கேலி செஞ்சோம்னா அது கண்டிப்பா நமக்கு திருப்பி வரும். சேம் லைக் கர்மா இஸ் அ பூமரங். அதாவது நம்ம ஒருத்தங்க கேலி செய்யறோம், அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, என்ன இப்படி சொல்றாங்க, எப்படி என்ன சொல்லலாம், எப்படி உங்ககிட்டயும் ஒரு குறை இருக்குன்னு சொல்லி அவங்க திருப்பி நம்ம கிட்ட பதிலடி கொடுப்பாங்க. இது வந்து ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்பவே பேட் அஃபெக்ட் பண்ணும். ரொம்ப வர்ஸ்ட் ஆக்கிரும். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா, டேல் கார்னெக் என்ன சொல்றாருன்னா, எந்த முட்டாளுமே பாத்தீங்கன்னா வந்து ஒருத்தர் கேலி செய்வாங்க, கண்டனம் செய்வாங்க, குறை கண்டுபிடிப்பாங்க. அண்ட் எல்லா மோஸ்ட் ஆஃப் திம் ஃபூல்ஸ் டூ, அதாவது எல்லா முட்டாள்களும் அதை பண்றாங்க. ஆனா ஒரு கேரக்டர் இருக்கிறவங்களும் செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கிறவங்களால மட்டும்தான் வந்து குறை கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகே, இவங்கனால இதை பண்ண முடியல, பரவாயில்ல, நம்ம வந்து இவங்களுக்கு வேற மாதிரி சொல்லி தரலாம்னு சொல்ல முடியும். அண்ட் ஃபர்கிவிங் கேரக்டர் இருக்கும். ஸோ வந்து நம்ம முட்டாள்களா இருப்போமா இல்ல செல்ஃப் கண்ட்ரோலோட ஒரு நல்ல கேரக்டரோட இருப்போமாங்கிறது நம்ம சாய்ஸ் தான், நம்ம என்ன பண்றோங்கிறத பொறுத்து தான். ஸோ இங்க இன்னொரு மனிதர் பார்க்குறோம். அவர் வந்து ஒரு கோட் சொல்லியிருக்காரு, மிஸ்டர் கார்லைல். அவர் பேர் கார்லைல். அவர் ஒரு கோட் சொல்றாரு, அ கிரேட் மேன் ஷோஸ் இஸ் கிரேட்னஸ் பை த வே ஹி ட்ரீட்ஸ் லிட்டில் மென். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஒரு கம்பெனில சிஇஓவா இருக்கீங்க. நீங்க சாதாரண தொழிலாளிகள், உங்க கம்பெனில ஒர்க் பண்ற தொழிலாளிகளை எப்படி ட்ரீட் பண்றீங்களோ அதை வச்சுதான் நீங்க எவ்வளவு பெரிய ஆளு இல்ல எவ்வளவு நல்லவங்க, உங்களோட கேரக்டர் என்னன்ட்டு ஒருத்தரால ஜட்ஜ் பண்ண முடியும். நீங்க வந்து அவங்க கூட சரிக்கு சமமா பழகி அன்பா எல்லாத்தையுமே வந்து ட்ரீட் பண்ணீங்கன்னா ரிசல்ட்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கும், ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. இதே நீங்க வந்து அவங்களோட பாஸ் நான் சொல்றது கேட்காம இருந்தீங்கன்னா உங்களை வேலையை தூக்கிடுவேன், இல்ல உங்களோட சம்பளத்தை கம்மி பண்ணிடுவேன்னு சொல்லி இந்த மாதிரி நெகட்டிவா போனீங்கன்னா அவங்க வந்து வேலை செய்யறவங்களையும் வந்து ரொம்ப பேடா ஃபீல், எதுக்கு நம்ம இங்க வேலை பார்க்கறோம், என்ன இப்படி போட்டு திட்டுறேன்னு ரொம்பவே வர்ஸ்டா ஃபீல் பண்ணுவாங்க. இது வந்து எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப்பை அஃபெக்ட் பண்ணுது. நம்ம இங்க இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், மிஸ்டர் பாப் ஹூவர். பாப் ஹூவர் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பைலட், டெஸ்ட் பைலட். அவர் வந்து எல்லா புதுசா வர ஃபிளைட் எல்லாமே டெஸ்ட் பண்ணி பார்ப்பார். அண்ட் ஏர் ஷோஸ்ல எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒரு ஏர் ஷோ சாண்டியோகோல நடக்குது. அவர் வந்து ஓட்டுறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேர்ல்ட் வார் 2 ப்ரொபெல்லர் பிளேன். அதாவது வேர்ல்ட் வார் 2ல பாத்தீங்கன்னா வந்து முன்னாடி ஒரு பிளேடோட இருக்கிற பிளேன்ஸ் தான் ஓடிச்சு. அப்போ அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பெட்ரோல்லாம் வரல, எல்லாம் கேசலின்ல தான் ஓடிச்சு. அவர் ஓட்டும் போது பாத்தீங்கன்னா 300 அடி போகும்போதே வந்து ஃபிளைட் ஸ்டால் ஆயிருது, இன்ஜின் ஸ்டால் ஆயிருது. அதாவது இன்ஜின் சுத்தமா நின்றுது. அவர் எப்படியோ லேண்ட் பண்ணிட்டாரு. பட் ரொம்ப டேமேஜ் ஆயிருச்சு ஃபிளைட்டுக்கு. உள்ள இருந்த 3 பேர்த்துக்கு எதுவும் ஆகல, எல்லாம் பாதுகாப்பா வெளியில வந்துட்டாங்க. அவர் இதுக்கு என்னன்ட்டு பார்த்தா ஒரு காமன் மிஸ்டேக். அங்கிருந்த அந்த மெக்கானிக் பாத்தீங்கன்னா ஜெட் ஃபியூவல், கேசலின், பழைய பிளேன் கேசலின் ஊத்தணும், அதுக்கு பதிலா புதுசா வந்த பிளேன்ஸுக்கு ஊத்துற ஜெட் ஃபியூல ஊத்திட்டாரு. கண்டிப்பா இவர் வந்து பெரிய ஆளு, ரொம்ப கோவப்பட்டிருப்பாரு. ஏன்னா ரொம்ப அவமானமா ஃபீல் பண்ணிருப்பாரு. எல்லா ஏர் ஷோஸ்லயும் நல்லா பண்ணி இங்க வந்து இப்படி சொதப்பிருச்சு, ஒரு நிறைய நிறைய மக்களுக்கு முன்னாடி நாம சொதப்பிட்டோமேன்னு கோவம் வந்திருக்கும். ரொம்ப லைக் அவமானமா ஃபீல் பண்ணிருப்பாங்க. அந்த மெக்கானிக் எப்படியாவது ஏதாவது பண்ணி ஆகணும்னு சொல்லி ஃபீல் பண்ணிருப்பாங்க. நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்னா, ஹூவர் வந்து அந்த மெக்கானிக் கிட்ட போய் திட்டி கேலி பண்ணி
இந்த சாதாரண மிஸ்டேக் போய் பண்ணிருக்கியே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கலாம். பட் ரியாலிட்டி உன் நிஜத்துல பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த மெக்கானிக் கிட்ட போய் அவர் தோள் மேல கை போட்டு, நீ வந்து நீ இந்த மாதிரி மிஸ்டேக் திருப்பி பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதனால நீ என்ன பண்றன்னா, நாளைக்கு திருப்பி என்னோட ஃபிளைட்டை நீ தான் சர்வீஸ் பண்ண போற. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, நீ திருப்பி இதை பண்ண மாட்டேன்னு, நான் உன்னை மாத்த போறது இல்லைன்னு பண்பா கேலி பண்ணாம சொல்லியிருக்காரு. ஸோ நீங்களே யோசிச்சு பாருங்க, கண்டிப்பா இது வந்து பாசிட்டிவா தான் முடியும். இதே அவங்க திட்டி இருந்தாங்கன்னா, என்ன நம்மளை போட்டு இப்படி திட்டுறாருன்னு அந்த சிந்தனையோடய தான் வந்து வேலை செஞ்சிருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா அவர் நம்ம வந்து கேலி செய்யாம, இவ்வளவு பெரிய ஆள் நம்மளை கேலி செய்யாம நம்ம பண்ண தப்புக்கு வந்து மன்னிச்சு ஏத்துக்கிட்டாங்க. ஸோ நமக்கு இவங்களை முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட எஃபர்ட் வந்து போட்டு சரி செஞ்சாகணும்னு சொல்லி பாசிட்டிவான ரெஸ்பான்ஸோட அவர் ஒர்க் பண்ணுவாரு. இது வந்து ஒர்க்கர்ஸ், எம்ப்ளாயீஸ் இல்ல பாஸ் அந்த மாதிரி பிசினஸ் ரிலேட்டடா இல்லாம வீடுகளிலுமே வந்து அப்ளை ஆகுது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாக்குறோம். லிவிங்ஸ்டன் லார்டுன்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து வீட்டுல வந்து உங்க குழந்தைங்களை வந்து நீங்க கேலி செய்யாதீங்க, உங்க குழந்தைங்களை திட்டாதீங்கன்னு அவர் வந்து சொல்றாரு. அது வந்து ஒரு பெரிய ஆர்டிக்கிளா வந்து நியூஸ் பேப்பர்ல போட்டு அந்த புக்ல இருக்குது, ரெஃபர் பண்ணிக்கோங்க. நான் என்னன்னு இங்க ஷார்ட்டா சொல்லிடுறேன். அதாவது வந்து குழந்தைங்களை கேலி செய்யறது வந்து அவங்கள சின்ன வயசுல பாத்தீங்கன்னா அவங்க மைண்ட் ஸ்டேபிளா இருக்காது, அவங்களுக்கு வித்தியாசங்கள் தெரிய வராது, அதாவது பாசிட்டிவிட்டி என்ன நெகட்டிவிட்டி என்னன்னு தெரிய வராது. நீங்க திட்டி திட்டி வளர்த்தும் போது அவங்களோட மைண்ட் வந்து ஓகே நம்ம லைக் ரொம்ப அன்ஸ்டேபிள் ஆயிரும், ரொம்ப பேடா ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த ஃபாதர் ஃபர்கெட்ஸ்ங்கிற அந்த ஆர்டிக்கல்ல ஏன் வந்து பெற்றோர்கள் குழந்தைங்களை கேலி செய்யக்கூடாது, திட்டக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இந்த புக்ல வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் செல்ஃப வந்து கிளியரா சொல்லிடுறாங்க. அதாவது சுய லைக் நான் வந்து முக்கியம், அந்த ஒரு இதை இம்பார்ட்டன்டா சொல்றாரு. அதாவது இதை வந்து கிரிமினல்ஸ் வச்சு சொல்றாங்க. க்ரௌலின்னு சொல்லி ஒரு கிரிமினல் இருக்கிறாரு. அவர் வந்து போலீஸ்காரர்களை வந்து கொலை பண்றாரு. அந்த இதுல வந்து எலக்ட்ரிக் சேர்ல தான் அவருக்கு தண்டனை கொடுத்தாங்க. நீங்க வந்து மரண தண்டனை எலக்ட்ரிக் சேர்ல கொடுத்தாங்க. எலக்ட்ரிக் சேர்ல இருக்கும்போது உன்னோட கடைசி ஆசைகள் ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா சொல்லு அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, நான் மத்தவங்களை கொல்றதுக்காக எனக்கு தண்டனையா கிடைச்சதா அப்படின்னு சொல்றத விட்டுட்டு, நான் என்ன பாதுகாத்ததுக்காக இந்த தண்டனை கிடைச்சதான்னு சொல்றாரு. அவர் வந்து அவரை லைக் நான் இம்பார்ட்டன்ட்ங்கிற அந்த ஃபீலிங்கோட சொல்றாரு. இன்ஸ்டெட் ஆஃப் சேயிங் திஸ் இஸ் வாட் ஐ கெட் ஃபார் கில்லிங் அதர்ஸ், ஹி சேஸ் திஸ் இஸ் வாட் ஐ என்ன பாதுகாத்ததுக்காக இப்படி வருதுன்னு சொல்லி ஃபீல் பண்றது. இதுதான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் செல்ஃப்னு சொல்லி சொல்றேன். இவரு மட்டும் இல்ல, ஆல்மோஸ்ட் ஆல் த பிரிசனர்ஸ், கிரிமினல்ஸ், எல்லா பிரிசனர்ஸும் இதைத்தான் சொல்றாங்க. அல் கப்போன், டச் சால்ஸ், நிறைய பேர் வந்து இப்படிதான் சொல்றாங்க. ஸோ நம்ம வந்து இந்த சாப்டரோட எண்டுக்கு வரும். இங்க வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸோட முடிக்கிறார் அவரு. நம்ம வந்து கண்டனம் செய்யறதோ கேலி செய்யறதோ விட்டுட்டு அவங்கள லைக் புரிஞ்சுக்கிட்டு நம்ம வேற எந்த வழியில அவங்களை அப்ரோச் பண்ணலான்னு பண்ணா அதனால வர ரிசல்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ராஃபிட்டபிளாவும் இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா டாலரன்ஸ் கிரியேட் பண்ணும். அதாவது வந்து ரெண்டு பேர்த்துக்கு நடுவுல வந்து எந்த பிரச்சனையும் உருவாக்காது, ரெண்டு பேரும் டாலரேட் பண்ணி போய்க்குவாங்க. அண்ட் எம்பத்தி கிரியேட் பண்ணும், ரொம்ப பாசிட்டிவா போகும். டு நோ ஆல் இஸ் டு ஃபர்கிவ் ஆல். நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அது வந்து மன்னிக்கிறதுலதான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கடைசியா ஒரு எக்ஸாம்பிள பாக்குறோம். டாக்டர் ஜான்சன் என்ன சொல்றாருன்னா, God himself, sir, does not propose to judge man until the end of his days. Why should you and I? அதாவது கடவுளே பாத்தீங்கன்னா ஒரு மனிதனோட கடைசி காலகட்டத்துல தான் வந்து ஜட்ஜ் பண்றாங்க, இவன் இப்படி நல்லவன் இப்படி கெட்டவன்ட்டு. அப்பவே நம்ம முன்னாடியே ஜட்ஜ் பண்ணி அவங்களை கேலி செய்யணும், கிண்டல் செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சாப்டரோட பிரின்சிபல் பாத்தீங்கன்னா, டோன்ட் கிரிட்டிசைஸ், கண்டெம் ஆர் கம்ப்ளைண்ட். அதாவது கேலி செய்யவோ கண்டனம் செய்யவோ இல்ல கம்ப்ளைண்ட் பண்ணவோ, அதாவது குறை கண்டுபிடிக்கிறது, புகார் பண்றது கூடாதுன்னு சொல்றாரு. ஸோ அதோட இந்த சாப்டர் முடியுது. சார் நெக்ஸ்ட் சாப்டரும் சேர்த்து ப்ரொசீட் பண்ணிட்டாங்க சார் இல்ல? ரெண்டு சாப்டர் தானே நீங்க பிளான் பண்ணிருந்தீங்க? எஸ் சார், அதுவும் பண்ணிருக்கேன். எஸ் சார். ஸோ நீங்க சொன்ன பாயிண்ட்ல ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டா நான் பார்க்கிறது, கடவுளே வந்து இறக்குறவரை வெயிட் பண்ணி அப்புறம் தான் அவரு நல்லவரா கெட்டவரா அப்படின்ற முடிவுக்கு வராங்க. ஆனா நம்ம இங்க மக்கள் வந்து வாழும்போதே இவங்க இப்படி அவங்க அப்படின்னு ஒரு பிராண்டிங் பண்ணிடுறாங்க.
ஆமாங்க அது சார். என்னவா இருந்தாலும் காலத்தால நிறைய மாற்றங்கள் வரும், அதை புரிஞ்சுக்கிறது இல்ல. இன்னைக்கு நேத்து நடந்ததை வச்சு இவங்க இப்படி அவங்க அப்படி அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. அது ஆமாங்க தேவையில்லை சார். அப்படின்னு அந்த சாப்டர்ல வருது. ஓகே, வருதுங்க கோ சார். ஃபார் ஆமாங்க சார். நீங்க எப்படி ஃபீல் ஓகேங்க பண்றீங்க சார். இப்படி சொல்றது? நம்ம இங்க மக்கள்லாம் வந்து டைப் பண்ணிட்டே இருக்காங்க, அதெல்லாம் படிக்கிறீங்களா? உங்களுக்கு பாக்குறேங்க. எப்படி இருக்கு? ஹவ் யூ ஃபீல் நவ்? எஸ் சார். அவங்க என்னென்ன சொல்றாங்கன்ட்டு லைக் நல்லா புரிஞ்சுக்கிறாங்கன்னு புரியுதுங்க சார். எனக்கு என்ன சந்தோஷமா இருக்குன்னா, நமக்கு தெரிஞ்சது 4 பேருக்கு சொல்லும்போது அவங்களும் தெரிஞ்சுக்கிறாங்கங்கிற அந்த ஃபீலிங் நல்லா இருக்குங்க சார். ஓகே. நேத்து நேத்து தான் பேசுறதா இருந்தது. நேத்து கால் பண்ணி அது வரல, கிடைக்கல. அப்புறம் நேத்து நிகழ்வும் நடக்கல அப்படின்னு எல்லாம் போகும்போது, இந்த ஃபர்ஸ்ட் டே நம்ம போய் பேச போறோம்னு அது பேச முடியாம போச்சே அப்படின்னும் போது எப்படி இருந்தது மனசுக்கு? என்ன தோணுச்சு மனசுக்குள்ள? சார் லைக் நான் வந்து அது பெருசாவே எடுத்துக்கலைங்க சார். ஏன்னா நம்ம சொல்றத வந்து தடுக்க முடியாது. ஏன்னா சொல்றதுன்னு ஆயிடுச்சு. நம்ம எப்ப வேணாலும் சொல்லிக்கலாம். அந்த அந்த மைண்ட் செட்டோட தாங்க சார் இருந்தேன். நான் அதை பெருசா எடுத்துக்கலைங்க சார். லைக் சொல்றதுக்கு ஓகே நான் நாளைக்கு தொடர்ந்தாலும் தயாராயிட்டேன்னா சொல்றதுக்கு நான் தயாராயிட்டேன்னா டைம் மட்டும் தான் டிஃபரன்ஸ். மத்தபடி சொல்லதான் போறோம், கேட்கதான் போறாங்க. சொல்லதான் போறேன். அதாங்க சார். ஆமா, இன்னைக்கு இல்லைன்னா இன்னொரு நாள். டைம் தான் இன்னொரு வித்தியாசம். நல்லா தாங்க சார். சொல்றதுக்கு நான் ரெடி, கேட்கறதுக்கு இன்னொருத்தங்க ரெடி. ம். ஆமாங்க வெரி சார். குட். கோ ஹெட், கோ ஹெட். ரெண்டாவது சாப்டர் முடிங்க. எஸ் சார். இந்த சாப்டர் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த சாப்டரோட ஹெட்டிங் என்ன சொல்ல வராருன்னு சொல்றேன். அதாவது இது வந்து மெட்டமார்பிக்கல் ஹெட்டிங். அதாவது ஒரு எக்ஸாம்பிளா வச்சு சொல்றாங்க. இஃப் யூ வாண்ட் டு கேதர் ஹனி டோன்ட் கிக் ஓவர் த பீஹைவ். அதாவது தேன் எடுக்கணும்னா தேன் கூட்டை அடிக்காதீங்க. அதாவது ஒருத்தர் கிட்ட இருந்து ஒன்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு கேலி செய்யவோ கிண்டல் பண்ணவோ கூடாது. அன்பால சாஃப்டா வந்து பண்ணுங்கன்னு தான் அந்த சாப்டரோட ஹெட்டிங்லயே சொல்ல வராரு. சோ நம்ம செகண்ட் சாப்டருக்கு நம்ம போறோம். நம்ம மக்களுக்கு பொதுவா ஒரு எண்ணம் என்னன்னா, ஒருத்தங்கள்ட்ட இருந்து ஒண்ணு வேணும், ஆனா அவங்களையே நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருப்போம். இப்படி இருக்கலாம், ஆமாங்க சார். அப்படி இருக்கலாம், இப்படி இருந்திருக்கலாம், இப்படி இருந்தா நல்லது, இப்படி நீங்க இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு அந்த யாருகிட்ட இருந்து நம்ம என்ன எடுத்துக்கணுமோ அவங்களுக்கே பெஞ்ச் மார்க் செட் பண்ணிட்டு இருப்போம். செட் பண்றாங்க. அதுதாங்க பாயிண்ட் சார் என்னன்னா பிரச்சனை. அவங்க எப்படியே இருந்துட்டு போறாங்க, நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்றதுக்கு வர்றது இல்ல. தேன் அதாங்க எடுத்துக்குவோம் சார். அப்படின்னு வர்றது இல்ல. தேனுடைய வந்து ஆ போக்கஸ் அங்க போயிடுது. ஓகே, வெரி அங்க குட், ப்ளீஸ் கோ போயிருதுங்க ஹெட். சார். அதுதாங்க சார். ஸோ இந்த சாப்டரோட ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா த பிக் சீக்ரெட் ஆஃப் டீலிங் வித் பீப்புள். அதாவது மக்களோட எப்படி டீல் பண்றோங்கிறதுக்கான ஒரு பெரிய ரகசியம். இல்ல ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல வந்து இந்த புக்கோட பார்ட்ல இந்த புக் பாத்தீங்கன்னா முதல்ல பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ், அதாவது மக்களோட செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து மெயின் டாபிக் உள்ளே போறாங்க. அதுல சில பேரோட பத்தி சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஜான் டியூவி. அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் ஒரு பிலாசபர். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு லைக் மனித நேயத்து ஹியூமன் நேச்சர், மனிதனோட நேச்சர்ல வந்து ஒரு லைக் டீப்பஸ்ட் அர்ஜ், அதாவது பாத்தீங்கன்னா வந்து த டிசைர் டு பி இம்பார்ட்டன்ட். நான் வந்து இம்பார்ட்டண்டா இருக்கணும். இந்த ஒரு கூட்டத்துல நான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கணும். நான் எனக்கு நானே இம்பார்ட்டண்டா இருக்கணும். இந்த பொதுமக்களுக்கு முன்னாடி நான் இம்பார்ட்டண்டா இருக்கணும். அந்த ஃபீலிங் வந்து பொதுவா ஹியூமன் நேச்சர்ல இருக்குது. அதை வந்து தப்பு சொல்லக்கூடாது. ஏன்னா பொதுவா இருக்கிறது தான். லிங்கன், ஆப்ரஹாம் லிங்கன், பிரசிடென்ட், ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ், அவர் என்ன சொல்றாருன்னா, எவ்ரிபடி லைக்ஸ் அ காம்ப்ளிமெண்ட். எல்லாத்துக்குமே வந்து நம்ம பாராட்டினா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்றோம். அதுதான் வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட். ஸோ அவர் சொல்றாரு எவ்ரிபடி லைக்ஸ் அ காம்ப்ளிமெண்ட். இன்னொரு மனிதரை பார்க்கிறோம், வில்லியம் ஜேம்ஸ். த டீப்பஸ்ட் பிரின்சிபல் இன் ஹியூமன் நேச்சர் இஸ் டு பி அப்ரிஷியேட்டட். அதாவது ஒரு மனிதன் வந்து அப்ரிஷியேட், லைக் என்ன வந்து மக்கள் வந்து என்னை வந்து பாராட்டணும், நான் நிறைய பாராட்டுகளை வாங்கணும். அதுதான் வந்து மனிதனோட ஒரு டீப்பஸ்ட் அர்ஜ். அண்ட் அதுதான் மக்களோட பெரிய ஆசையாகவும் இருக்குது. ஸோ இதுல என்ன, சாரி ஒன் செகண்ட், சாரி அந்த பேஜ் போயிடுச்சுங்க சார். சாரி பரவாயில்ல, பரவாயில்ல, டீம். பொறுமையா பாரு, ஒன்னும் அவசரம். வந்துருச்சுங்க சார். ஸோ டேல் கார்னிக் என்ன சொல்ல வர்றாருன்னா, மக்கள் வந்து அவங்களோட இம்பார்ட்டன்ஸுக்காக வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜார்ஜ் வாஷிங்டன் வந்து அவரை வந்து மக்கள் வந்து த மைட்டினஸ் ஆஃப் மைட்டினஸ் த பிரசிடென்ட், ஹிஸ் மைட்டினஸ் த பிரசிடென்ட் ஆஃப் தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் கூப்பிடணும்ட்டு ஆசைப்பட்டாரு. கொலம்பஸ் வந்து அட்மிரல் ஆஃப் தி ஓஷன் அண்ட் தி வைஸ்ராய் ஆஃப் இந்தியான்ட்டு எல்லாரும் அவரை கூப்பிடணும், எல்லாரும் அப்படி பாராட்டணும்னு சொல்லி சொன்னாரு. மக்கள் பொதுமக்கள் மட்டும் இல்ல, இந்த மாதிரி பெரிய பெரிய மக்கள், பெரிய பெரிய ஆளுங்களுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் மக்கள் என்ன கூப்பிடணும், நான் இவ்வளவு இம்பார்ட்டண்டா ஃபீல் பண்ணணும்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து மக்களை நம்ம விரும்பணும் அப்படின்னு நினைச்சோம்னா
நம்மளை பத்தி யோசிக்காம மக்கள் பத்தி யோசிக்கணும். அதாவது அவங்களோட ஃபீலிங் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம வந்து தூண்டணும். எப்படி? அவங்கள பாராட்டணும். நம்ம வந்து ஒருத்தரை பாராட்டணும்னா அவர் கண்டிப்பா அவருக்கு கண்டிப்பா நம்மள ரொம்ப பிடிக்கும். இதுதான் அவர் ஒரு பெரிய சீக்ரெட்டா சொல்றாரு. ஆண்ட்ரூ கார்மிக் இவர் பாத்தீங்கன்னா 1800s டு 1900s இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பெரிய ஸ்டீல் இண்டஸ்ட்ரியலிஸ்ட். இவரோட சக்சஸ் பாத்தீங்கன்னா லைக் நம்பவே முடியாத அளவுக்கு பெரிய சக்சஸ். இவரை பத்தி திங்க் அண்ட் க்ரோ ரிச்ங்கிற ஒரு புக்கு பாத்தீங்கன்னா இவரால் தான் எழுதப்பட்டது. நெப்போலியன் ஹில்ல வந்து இவரு தான் வந்து எழுதுங்கன்னு சொல்லி ஒரு டைம் கொடுத்து மக்களுக்கு லைக் பெரிய பெரிய ஆளுங்களுக்கெல்லாம் கான்டாக்ட்ஸ் கொடுத்து நெப்போலியன் ஹில்ல வந்து எழுத வச்சாரு. அந்த புக் வந்து வர்றதுக்கு இவரு ஒரு காரணம். இவர் வந்து சார்ல்ஸ் ஷ்வாப்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறாரு. அவருக்கு வந்து அந்த காலத்திலேயே $1 மில்லியன், கிட்டத்தட்ட $10 கோடி, $10 லட்சம் வந்து வருஷம் வருஷம் கொடுத்தாங்க. ஏன்ட்டு பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ஸ்டீல் பத்தி ஒன்றும் தெரியாது. சார்ல்ஸ் ஷ்வாபுக்கு பொறுத்த வரைக்கும் ஸ்டீல் பத்தியோ இது ஸ்டீல்ல வந்து பெரிய புளியெல்லாம் இல்லை. அவருக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது. பட் ஏன் அவருக்கு மட்டும் $1 மில்லியன் அந்த காலத்துல பே பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரோட மக்களை வந்து டீல் பண்ற அவரோட அந்த எபிலிட்டி. அதனாலதான் அவருக்கு வந்து ஆண்ட்ரூ கார்மிக் வருஷம் வருஷம் $1 மில்லியன் கொடுத்தாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது சார்ல்ஸ் ஷ்வாப் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து என்னோட எபிலிட்டியை வந்து லைக் அதாவது மக்களுக்கு நடுவுல வந்து ஒரு எந்தூசியாசமை வந்து கிரியேட் பண்றதோ இதெல்லாம் இது எல்லாத்துக்கும் காரணமான என்னோட எபிலிட்டியை வந்து நான் ஒரு பெரிய சொத்தா நினைக்கிறேன். அது வந்து எப்படி டெவலப் பண்ணிக்கிறேன்னா அதை ஒரு பர்சனை வந்து ஒரு ஆளை வந்து அப்ரிஷியேட் பண்ணி என்கரேஜ் பண்ணியும் தான் இந்த எபிலிட்டியை நான் டெவலப் பண்ணிக்கிறேன். இது என்னோட பெரிய சொத்தா நினைக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. ஹானஸ்ட் அப்ரிசியேஷன் கெட் ரிசல்ட்ஸ். அதாவது நம்ம வந்து ஹானஸ்டா நம்ம வந்து நேர்மையா ஒருத்தரை வந்து அப்ரிஷியேட் பண்ணோம்னா அதனால அந்த ரிலேஷன்ஷிப் அவங்க அந்த 2 பேர்த்துக்கு நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்புக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இதே நம்ம வந்து குறை கண்டுபிடிச்சு கேலி பண்ணோம்னா அது வந்து ரொம்ப லைக் அந்த ரிலேஷன்ஷிப் பாதிக்கும். இட் வில் ஃபெயில், ரிசல்ட்ஸ் கிடைக்காது. ஸோ என்ன இதுல என்ன சொல்ல வர்றாருன்னா, கிவ் ஹானஸ்ட் அண்ட் சின்சியர் அப்ரிசியேஷன். அதாவது ஹானஸ்டாவும் சின்சியராகவும் அப்ரிஷியேட் பண்ணுங்க. நேர்மையா ரொம்ப சின்சியரா ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்ணுங்க. அப்ரிசியேஷனுக்கு எல்லையே இல்லை. நீங்க ஒருத்தரை நினைச்சீங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பாசிட்டிவிட்டியை வந்து கண்டுபிடிச்சு அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பி ஹார்ட்டி இன் யுவர் அப்ரபேஷன் அண்ட் லாவிஷ் இன் யுவர் பிரேஸ். நீங்க வந்து ஒருத்தர் புகழ்றதுக்கு வந்து யோசிக்க கூடாது. புகழ்னு நினைச்சீங்கன்னா நம்ம வந்து புகழ்ந்துகிட்டே இருக்கலாம். பட் ஒரு லிமிட் இருக்குது. பட் நம்ம வந்து நேர்மையா லைக் அவங்களோட லைக் ஒருத்தரை வந்து நமக்கு பிடிக்கணுங்கிறதுக்காக சம்மந்தமே இல்லாம வந்து நீ அதை நல்லா பண்ற இது நல்லா பண்றேன்னு சொல்லக்கூடாது. அவங்க பண்றதுல நல்லாதான் இருக்குன்னு ஒண்ணு கண்டுபிடிச்சிங்கன்னா ரொம்ப ஹானஸ்டா அப்ரிஷியேட் பண்ணும். ஸோ இதோட இந்த சாப்டர் எண்டுக்கு வருது. கிவ் ஹானஸ்ட் அண்ட் சின்சியர் அப்ரிசியேஷன். இதுதான் இந்த சாப்டரோட பிரின்சிபல். இன்னைக்கு 2 மெத்தட்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். எப்படி ஃபீல் பண்றீங்க இங்க பேசுனது? ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க சார். லைக் தேங்க்யூ சார். நீங்க தான் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்க. அண்ட் எஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க சார். எனக்கு தெரிஞ்சது ஒரு 4 பேருக்கு பகிர்ந்துக்கிறது ஒரு நல்ல ஃபீலிங் சார். உங்களுக்கான வாழ்த்துக்களை வந்து இப்போ ஒவ்வொருத்தங்களா டைப் பண்ணுவாங்க, அதையும் நீங்க பார்த்துக்கலாம். கண்டிப்பாங்க சார். உங்களோட வயதுல நான் புத்தகங்கள் படித்ததுண்டு. ஆனா நான் யாருக்கிட்டையும் போய் சொன்னதில்லை. நான் நிறைய படிச்சிருக்கேன். இப்போ படிச்சு நல்ல விஷயம் அப்படின்னு எடுத்துக்குவேன். போய் சொல்ற அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு அப்ப கிடைக்கல. அப்ப ஃபேஸ்புக் கிடையாது, அப்ப இந்த மாதிரி மீடியம்லாம் கிடையாது. அப்ப வந்து மற்றவர்கள்ட்ட பேசணும்னா அதுக்கு ஒரே பாசிபிலிட்டி ஸ்டேஜ் தான். ஸ்டேஜ்ல போய் நிக்கணும். எடுத்த உடனே ஸ்டேஜ்ல போய் நிக்கணும்னா அது யாருக்குமே ஒரு பயம் வந்துடும். அது ஸ்டேஜ்ல போய் நின்று பேச முடியுமா அப்படின்னு. இப்போ வந்து ஹவு மச் லக்கி வி ஆர். நாம வீட்டுல இருக்கோம், நமக்கு எதிரில் ஒரு மொபைல் இருக்கு. நம்ம வந்து அழகா என்ன மாதிரியான ஒரு 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 ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணி அழகா யதார்த்தமா வந்து பேசி அப்படி பியூட்டிஃபுல்லா நீங்க பண்ணது நல்லா இருக்கு. எல்லாரும் உங்களுக்கான வாழ்த்துக்களை சொல்றாங்க. நாளை வந்து உங்களுடைய 3வது 4வது சாப்டரை கேட்கறதுக்காக வெயிட்டிங். அதாவது இப்ப பொதுவா 1 மணி நேரம் அளவுக்கு இந்த நிகழ்வு போகும். இப்பவும் 1 மணி நேரம் தான் போகுது. ஆனா இந்த நிகழ்வு நீங்க வந்ததுக்கு அப்புறம் இன்னும் ஸ்பீடப் ஆயிடும். இப்ப வர்ற மக்களுக்கு 1 மணி நேரம் போறதே தெரியாது. ஏன்னா முதல்ல ஒரு புக்கு, அதுக்கப்புறம் என்னுடைய கேள்வி பதில், அதுக்கப்புறம் திரும்ப ஒரு புக்கு, அதுல வந்து பேச வேண்டிய விஷயங்கள்னு சர்சர்னு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடும். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நாளை உங்களுடைய
வருகைக்காக காத்திருக்கேன். நீங்க பேசும்போது ஒண்ணு சொன்னீங்க, திங்க் அண்ட் க்ரோ ரிச் அப்படின்ற புக்கை வந்து ஆண்ட்ரூ கார்னகி தான் சொல்லி அவர் நெப்போலியன் ஹில் ஆமாங்க சார். எழுதினாரு அப்படின்னு. அந்த புக் வந்து திங்க் அண்ட் க்ரோ ரிச் வந்து பல பேருடைய வாழ்க்கையை வந்து மாற்றிய ஒரு புத்தகம். அது வந்து ஆமாங்க சார். எவ்வளவோ மனிதர்களை வந்து சாதாரண மனிதர்களை மிகப்பெரிய மில்லியனர்ஸா மாற்றிய ஒரு புத்தகம். ஆக்கியிருக்குங்க சார். எனக்கு பாப் என்ன ப்ராக்டர். ஒரு எனக்கு என்ன ஒரு பார்வை இருக்குன்னா, ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு அந்த பிரேக்ல வந்து திங்க் அண்ட் க்ரோ ரிச்சை முடிச்சுட்டு நீங்க திரும்ப வந்து இங்க ஷேர் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா we will be very very happy to listen to you. கண்டிப்பாங்க சார். ஓகே, வெரி குட். தேங்க்யூ. மீண்டும் நாளை நம்ம சந்திப்போம். தேங்க்யூ. கண்டிப்பாங்க சார். ஸோ தேங்க்யூ. வாழ்த்துக்கள் கூடிய அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ சார். நன்றிங்க சார். இன்னும் வந்துட்டே நாளைக்கு இருக்கும், நீங்க சந்திப்போம். பார்க்கலாம், படிக்கலாம். ஓகே. கண்டிப்பாங்க சார். இந்த தேங்க்யூ கிரௌடு சார். 5pm லைவ்ல இருக்கிற மனிதர்கள் வந்து இப்ப நீங்க சொன்னீங்கல்ல அப்ரிசியேஷன், அந்த ஆமாங்க ஹானஸ்ட் சார். சின்சியர் அப்ரிசியேஷன் அதை வந்து ஒழுங்கா பண்ணக்கூடிய, ஆமாங்க சார். அதாவது நான் சரின்னா பார்த்துருக்கேங்க சார். சரின்னு சொல்லுவாங்க, சரியில்லைன்னா என்ன ஒரு மாதிரியா இருக்கேன்னு கேட்டுருவாங்க. அதனால அந்த மாதிரி ஆமாங்க சார். ஒரு சின்சியரான முயற்சிகளை செய்யறவங்க, ஒரு சின்சியரான முயற்சிகளை பாராட்டவும் செய்யறவங்க. ஸோ அப்படியான ஓகேங்க மனிதர்கள். சார். ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுல. உங்களுக்கான எழுத்துக்களையும் சொல்லிட்டு இருக்காங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஓகே. ரொம்ப ரொம்ப மகிழ்வான ஒரு நாள் எனக்கு. ஏன்னா நாம படிக்கிறது, புத்தகம் படிக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் இல்லை. நாம இன்னொரு தலைமுறையை வந்து இன்ஸ்பயர் பண்றது கூட மிகப்பெரிய விஷயம் இல்லை. அவங்க படிக்கிறாங்கன்றதும் மிகப்பெரிய விஷயம் இல்லை. அவங்க குரூப்ல, இப்ப எனக்குன்னு இருக்கிற குரூப்ல அவங்க ஷேர் பண்றாங்கன்றது கூட மிகப்பெரிய விஷயம் இல்லை. அவங்க வந்து பப்ளிக்கு சொல்றாங்க, பப்ளிக்கை நோக்கி வராங்க, இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த வயதுல ஜோதிஷ் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லும் பொழுது, ஜோதிஷோட லைஃப்ல இப்பவே வந்து நம்ம வந்து சின்சியரா அப்ரிஷியேட் பண்ணணும். குறை சொல்றதுனால உறவுகள் கெட்டு போகும். தேவையில்லாத குறைகள், அந்த விஷயங்களை வந்து தவிர்க்கணும் அப்படின்ற பார்வைகள்லாம் இப்பவே வந்து அவருக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்ல, இது பல பல இளம் தலைமுறையை இன்ஸ்பயர் பண்ணும். நம்மளும் போய் ஒரு புக் படிக்கணும், நம்மளும் பேசணும். நிச்சயமா இந்த பிளாட்ஃபார்ம் வந்து 5pm, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதை, 5pm லைவ் அப்படின்றது அதனுடைய இன்டென்ட், நல்ல இன்டென்ட்ல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிகழ்வு. நாட் நெசசரி ஜெய் சார் அவரே தான் பண்ணணும் அப்படின்றது இல்லை, அவர் கூட சேர்ந்து பண்ணலாம். ஃபியூச்சர்ல வந்து இது இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மா இருந்து நல்ல சிந்தனைகளுடைய மனிதர்கள் இந்த பிளாட்ஃபார்மை வந்து ஷேர் பண்ணி பேசலாம். உலகத்துல வந்து ஜோதிஷ் சொன்ன மாதிரி குறை சொல்றதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருந்துகிட்டே இருப்பாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பட்டர்ஃப்ளை கமெண்ட்ஸ், அதை வந்து சிரிச்சுட்டே கடந்து போயிடலாம். ஆனா ஜோதிஷ் சொன்னது நமக்கு இல்லை. ஜோதிஷ் சொன்னது வந்து இந்த மாதிரி கடந்து போகிற மனிதர்கள் இல்லை. ஜோதிஷ் சொன்னது வந்து குறை சொல்கிற மனிதர்கள். நீங்க குறை சொல்றதுக்கு தயாராகும் போது அந்த உறவை நீங்க இழக்கிறதுக்கும் தயாராகிறீங்க அப்படின்ற மிக முக்கியமான பாயிண்ட தான் இங்க வைக்கிறாரு. நிறைய நேரங்கள்ல நாம நான் அடிக்கடி எழுதுவது உண்டு, நல்லதை சில பேர் தான் செய்யறான். இந்த வார்த்தையை நான் ரொம்ப கலோக்கியலா சொல்றேன், புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். நல்லதை ரொம்ப சில பேர் தான் செய்யறான். அவனையும் கேள்வி கேட்டே கொண்டுடுறது, அவனையும் குறை சொல்லியே கொண்டுடுறது. அதுக்கப்புறம் யாரும் நமக்கு நல்லது செய்யறதுக்கு இல்லை, எந்த நல்லதும் நமக்கு கிடைக்கல, இதெல்லாம் கொஞ்சம் முதல்லயே கிடைச்சிருந்தா வாழ்க்கையில முன்னேறி இருப்பேன் அப்படின்னு பேசிட்டே இருக்கு. எப்படி கிடைக்கும்? தன்னை தாண்டி குடும்பத்துக்கு யோசிக்கிற மனிதர்கள் மிகச்சிலர். தன்னையும் குடும்பத்தையும் கடந்து சமுதாயத்துக்கு யோசிக்கிறவங்க மிக மிக சிலர். தன்னையும் குடும்பத்தையும் சமுதாயத்தையும் கடந்து அடுத்த தலைமுறை வரை சிறப்பா இருக்கணும்னு யோசிக்கிறது இன்னும் மிகச்சிலர். அவங்களையும் கேள்வி கேட்கறது, அவங்களையும் குறை சொல்றது, அவங்களும் சரியில்லைன்னு சொல்றதுன்னா then we get what we look for அப்படின்னு ஒரு ஆங்கிலத்துல ஒரு வாக்கியம் உண்டு.
நாம என்ன எ- எதிர்பார்க்கிறோமோ அதுதான் கிடைக்கும். நாம என்ன எதிர்பார்க்கிறோம்? குறைய சொல்லிட்டே இருக்கோம். குறை சொல்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கையே பேசுறோம். அப்ப கிடைக்கிறதும் அதான் கிடைக்கும். அந்த மாதிரி மனிதர்கள் தான் நம்மளை சுத்தி வருவாங்க. அந்த மாதிரி நிகழ்வுகள் தான் நடக்கும். ஸோ ஜோதிஷ் சொன்னதனுடைய ஒரு முக்கியமான பகுதி, நல்ல விஷயங்களை பாராட்டுவோம். டூ மச்சா பாராட்டுறது இல்லை, குறைவா பாராட்டுறதும் இல்லை. அந்த விஷயத்துக்கான ஈக்குவல் ரெஸ்பெக்டோட, ஆனரோட பாராட்டுதலை செய்வோம் அப்படின்றது தான் அந்த புத்தகத்தினுடைய முதல் சாப்டர்ல, 2வது சாப்டர்ல சொல்லப்பட்ட நிகழ்வுகளை அவர் பகிர்ந்துக்கிறார். இப்ப நாம இன்னைக்கு நிகழ்வுக்கு போறோம். இப்ப இந்த மாதிரி வந்து பேசும்போது 1 மணி நேரம்ன்றது அதிகமாயிடுமா சார் அப்படின்னா ஆகாது. ரொம்ப வேகமா மாறும். நீங்க இத கவனிக்கிறவங்க வந்து கிரகிக்கிறது கிரகிச்சுக்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் வேகமா ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து ஒருத்தங்களுக்கு நாம கொடுக்குறோம் அப்படின்னும் பொழுது இருக்கிறதுல இருந்து ஒரு பகுதியை கொடுக்குறோம், மீத பகுதியில எப்பவும் செய்யறத செஞ்சுட்டே இருப்போம். அப்படித்தான் நாம வந்து வளர முடியும். ஸோ அதுக்காக ரெடி ஆகும். இன்னைக்கான கேள்வி பதில் நிகழ்வுக்கு நான் நகர்றேன். இன்னைக்கான ஒரு கேள்வி பதில் வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு கேள்வி. விச் மீடியம் இன்ஃப்ளூயன்சஸ் த மோஸ்ட்? பிரிண்ட்ஸ் வித் ஸ்லோகன்ஸ், ஹோர்டிங், பில்போர்ட்ஸ் ஆர் வேர்ட் ஆஃப் மவுத்? எது வந்து மக்களை நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது? அதாவது பிரிண்ட்ல நம்ம வந்து இந்த பேம்லெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியான பிரிண்ட்ல அது அது வந்து மக்களை இன்ஸ்பயர் பண்ணுதா? பெரிய பெரிய பேனர்ஸ் எல்லாம் வைப்பாங்க இல்லையா, ஹோர்டிங்ஸ், பெரிய பேனர்ஸ், அது வந்து மக்களை இன்ஸ்பயர் பண்ணுதா? இல்ல வேர்ட் ஆஃப் மவுத், வாய்மொழி மூலம் பேசுகிறது, எது இது வந்து இன்ஸ்பயர் பண்ணுதா அப்படின்னு கேட்டா கேள்விக்கு வேற எந்த பதிலுமே இல்லை. வேர்ட் ஆஃப் மவுத் தான் வந்து பெஸ்ட் மீடியம் டு இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள். பிகாஸ் நம்ம வந்து நான் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்வேன். நாம இங்க 5 PM லைவ் பண்றோம். இந்த 5 PM லைவ் ஆந்திரா கர்நாடகாவுக்கு போயிருக்காது. தமிழ்நாடு ஃபுல்லா தெரியலாம். அது தமிழ்நாட்டுல ஒரு சில பகுதிகளில் தெரியலாம். தமிழ்நாட்டிலேயே இன்னும் ஒரு சில பகுதிகளுக்கு போயிருக்காது. ஆந்திரா, கர்நாடகாவுக்கு, கேரளாவுக்கு போயிருக்காது. ஆனா 5 PM லைவ்ல ஒரு சின்ன தப்பு நடக்கும். மும்பைல பேசுவாங்க, யூஎஸ்ல பேசுவாங்க, யுஏஇல பேசுவாங்க, ஆஸ்திரேலியால பேசுவாங்க. வேர்ட் ஆஃப் மவுத், வேர்ட் ஆஃப் மவுத் பீப்புள், அதுவும் குறிப்பா வேர்ட் ஆஃப் மவுத்ல குறிப்பா நெகட்டிவா வந்து அப்படி பேசுவாங்க. ஒரு ஒரு பர்சன் எக்ஸலண்டா அவருடைய அவருடைய நல்ல சிந்தனையில இருந்து ஒரு 100 பேருக்கு உதவி பண்ணுவாரு. அதை வந்து ஒரு 10 வருஷமா செஞ்சிட்டு இருப்பாரு. அது பக்கத்துல இருக்கிற ஊருக்கு தெரியாது. 100 பேருக்கு 10 வருஷமா உதவி செஞ்சிட்டு இருக்கிற மனுஷன் 11வது வருஷம் ஒரு நாள் ஒரு தப்பு நடக்கும், அது ஹெட்லைன்ஸ்ல வந்துடும். வேர்ட் ஆஃப் மவுத். பேனர் அடிச்சாங்க, நோட்டீஸ் அடிச்சாங்க. இந்த உலகத்தின் மிகச்சிறந்த நன்மை, இந்த உலகத்தின் மிகச்சிறந்த தீமை யூஸ் பண்றதை பொறுத்து இருக்கு. ஸோ அதுதான் அதற்கான பதில். அடுத்தது வந்து வாட்ஸ் யுவர் வெர்ஷன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்ட் ஓவர் ஆர் கன்வின்ஸ்ட் பை? Influenced over or convinced by? Which one lead to success? Which one is trail into failure? So influenced over. இப்போ ஒரு influenced over or convinced by, முதல்ல நான் இந்த ரெண்டு விஷயத்தையும் சொல்றேன். influenced over வந்து மோஸ்ட்லி அப்பியரன்ஸ், வந்து அப்பியரன்ஸ். இப்போ சில பேரை பார்த்து, அவங்க செய்யறத பார்த்து, அவங்க நடந்துக்கிற முறைகளை பார்த்து நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். இது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நம்மளும் செய்ய ஆரம்பிப்போம். இது வந்து ஒரு பகுதி. இன்னொன்னு வந்து கன்வின்ஸ்டு. அந்த மனிதர்களுடைய கருத்துகள்ல நாம கன்வின்ஸ் ஆகும். ரெண்டுத்துக்கும் முதல்ல வித்தியாசம் படுத்திப்போம், உங்க கேள்விக்கு அப்புறம் வரேன். வாட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் ஓவர்? இன்ஃப்ளூயன்ஸ்ட் ஓவர் தி ரோல் மாடலிங். அவங்க முன்மாதிரியா இருக்காங்க, அதை பார்த்து நாம இன்ஸ்பயர் ஆகி பண்றோம். இன்னொன்னு வந்து கன்வின்ஸ்ட் பை, அவங்களுடைய கருத்துகள்ல, அவங்கள பத்தி எனக்கு கவலை இல்லை, அவங்களுடைய கருத்துகள்ல நான் இன்ஸ்பயர் ஆயிருக்கேன்.
இந்த ரெண்டுத்துல எது வந்து சக்சஸை நோக்கி கொண்டு போகும், எது ஃபெயிலியரை நோக்கி கொண்டு போகும்? ஐ வில் சூஸ் த செகண்ட் ஒன். கன்வின்ஸ்டு பை தி கண்டென்ட். கருத்துகளால கன்வின்ஸ் ஆகும் பொழுது நம்ம அந்த பர்சனை பிக்சர்ல இருந்து வெளில எடுக்கிறோம். நான் அதை வந்து ஸ்ட்ராங்கா சொல்றேன், எப்பவுமே பர்சனை பார்த்து முடிவு பண்ணாதீங்க. பர்சன்றவர் நம்மள மாதிரி அவரும் ஒரு மனிதர் தான். அவருக்கும் வந்து ஏற்றத்தாழ்வுகள் அவருடைய பார்வைகள்ல அவருடைய வாழ்க்கையில இருக்கும். நம்ம வந்து நம்ம கிட்ட இருக்க பெரிய பிரச்சனை என்னன்னா, இன்ஃப்ளூயன்ஸ்ட் ஓவர்னா அந்த பர்சன் வந்து அப்படியே அப்படியே இந்த மாதிரி ஒரு பர்சனை பார்க்கவே முடியாது அப்படின்னு. அப்படி இல்லை. அப்படியெல்லாம் வந்து ஒரு 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 காட் ஃபிகர், லார்ஜர் தென் லைஃப் ஃபிகர் அப்படின்லாம் ஒருத்தங்க கிடையவே கிடையாது. நம்ம தான் உருவாக்கிக்கிறோம். மனிதர்கள் எப்பவும் மனிதர்களாக தான் இருப்பாங்க. ஸோ இன்ஃப்ளூயன்ஸ்ட் ஓவரை விட கன்வின்ஸ்டு பை அந்த அவங்க சொல்கிற கருத்துகளால நீங்க கன்வின்ஸ் ஆனீங்கன்னா நீங்க வந்து சக்சஸை நோக்கி நகருவீங்க. எது வந்து இன்டு ஃபெயிலியர்னா அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகுது. அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வர்றது தப்பு இல்லை, ஆனா அதுக்கப்புறம் கருத்தை நோக்கி நகர்ந்தணும். ஆள் வந்து நமக்கு முக்கியமா, கருத்து முக்கியமான? கருத்து தான் முக்கியம். ஆள் வந்து இன்ஸ்பிரேஷனுக்கு இருக்கலாம், அவங்க செஞ்சு அவங்க முன்மாதிரியா, ரோல் மாடலிங், அவங்க முன்மாதிரியா இருந்து நம்மளை கூப்பிடுறாங்கன்றதுல இருக்கலாம். ஆனா அவங்களே அவங்க செய்யறதையே பார்த்து அப்படின்னா நாளைக்கே வந்து அவங்க இப்ப நமக்கு வந்து சச்சின் டெண்டுல்கரை ரொம்ப பிடிக்கும், அவர் நம்முடைய ரோல் மாடல் அப்படின்னு வச்சிருக்கோம். நாளைக்கு சச்சின் டெண்டுல்கர் ஒரு தப்பு பண்ணாருன்னா உடனே ரோல் மாடல்ல இருந்து வெளில போயிடும். ஆனா சச்சின் டெண்டுல்கர் என்கிற ஒரு ஆளுமை தன்னுடைய கிரிக்கெட் விளையாடுகிற திறமைய எப்படி பெரும் உயரத்துக்கு கொண்டு வந்தார் அப்படின்றதுல நம்ம கவனம் இருந்ததுன்னு சச்சின் டெண்டுல்கர்ன்ற அந்த பர்சனை நம்ம தூக்கிட்டு கண்டென்ட் அவருடைய கருத்துக்களை மட்டும் எடுத்துப்போம், நாம பெரும் உயரங்களை ரொம்ப ஈஸியா அடைஞ்சிடும். ஸோ அதனால எனக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ்ட் ஓவர் பாசிபிளி லீட்ஸ் இன்டு ஃபெயிலியர் அண்ட் கன்வின்ஸ்ட் பை லீட்ஸ் இன்டு சக்சஸ். இது வந்து என்னுடைய பதில். அடுத்த ஒரு ஒரு கேள்விக்கு போகலாம். இந்த கேள்வி ரொம்ப ஸ்பெசிபிக்கா எனக்கு பாயிண்டடா எனக்கு கேட்கப்பட்ட கேள்வி. ஸ்பெசிபிக்கா பாயிண்டடா எனக்கு கேட்கப்பட்டிருக்கிற கேள்வி. சுத்தி வளைச்செல்லாம் பதில் சொல்லாம டக்கு டக்கு நேரடியா சொல்லணும் அப்படின்ற மாதிரி கேட்கப்பட்டிருக்கிற ஒரு கேள்வி. ஸோ மொத்தம் 6 கேள்விகள். 6 கேள்விகளையும் நான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் புத்தகத்துக்கு போறோம். புத்தகத்தை முடிச்சு இன்னைக்கு கம்ப்ளீட் பண்றோம். ஓகே, முதல் கேள்வி, வாட் கம்ப்ளீட்ஸ் யூ அஸ் அ பர்சன்? எது உங்களை முழுமையாக்குகிறது அப்படின்னா, எனக்கு வந்து நான் செய்ய விரும்புற ஒரு விஷயத்த முதல்ல நான் செய்யணும். அதை பார்த்து அதுல உள்ள நல்ல விஷயங்களை நான் சொல்லணும். அதுல கன்வின்ஸ் ஆகி அடுத்த ஒரு ஆளுமை அதை வந்து செய்யும் பொழுது நான் வந்து முழுமை அடைஞ்சதா உணர்வேன். அதுக்கு பல சாம்பிள்ஸ் வந்து 5PM லைவ்ல இருந்தே சொல்ல முடியும், நிறைய சாம்பிள்ஸ் சொல்ல முடியும். இன்னைக்கு லேட்டஸ்டா நடந்த சாம்பிள் வந்து ஜோதிஷ். அவர் வந்து ஜெய் அப்படின்னு ஒருத்தரை பாக்குறாரு, வராரு. அதுக்கப்புறம் அவர் வந்து கன்வின்ஸ் ஆகுறாரு, அங்க பேசுறது பண்றதெல்லாம் நினைச்சு கன்வின்ஸ் ஆகுறாரு. அதுக்கப்புறம் அவர் ஒரு இலக்கு எடுக்கிறாரு, புத்தகம் படிக்கிறாரு. இன்னைக்கு அவர் அதே 5PM லைவ், எந்த 5PM லைவ் பார்த்து அவரு இன்ஸ்பயர் ஆனாரோ அதே 5PM லைவ்ல அவர் ஒரு ரோல் பிளே பண்றாரு. he came and he presented the essence of a book. இதை விட ஒரு முழுமை அடைகிற ஒரு மொமெண்ட் இருக்க முடியுமா? So what completes me as a person? When I become a model of something and when I give the idea of how to do it, and when people are getting convinced and when they do, I think I become complete. So that is my answer for first question. Second question, what irritates you the most? What irritates you the most வந்து ரொம்ப சிம்பிள், எப்பவும் நாம ஏற்கனவே பேசுகிற ஒரு விஷயம். திடீர்னு இந்திரன் சந்திரன் நீங்க தான் குரு அப்படின்னு பேசுறது, அப்புறம் காணாம போயிடுது. அப்புறம் வந்து
புறம் பேசுறது, அப்புறம் வேற எதையாவது பேசுறது, அப்புறமா கொஞ்ச காலம் கழித்து அது சாரி நான் அப்படி பேசிடக்கூடாதுன்னு வருது. இது வந்து ஒரு இன்கன்சிஸ்டன்சி ஆஃப் ஹியூமன் பிஹேவியருக்கு வந்து இது ஒரு சாபம்னு சொல்வேன் ஹியூமனுக்கு. ஐ எம் ஹாப்பி தட் ஐ டோன்ட் ஹேவ். நான் அந்த மாதிரி வந்து ஆஹா ஒன்றும் பேசுறது இல்லை, அப்புறம் வந்து திடீர்னு காணாம போறது இல்லை, அப்புறம் வந்து திடீர்னு வந்து இல்லை அது சாரி நான் தப்பா சரி. அஃப்கோர்ஸ் ஹியூமன் பீயிங்ஸ்னா டு எர் இஸ் ஹியூமன் பீயிங், அது இருக்கிறது தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா அதுல தன்னுடைய தவறை உணர்றதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை நோட் பண்ணிக்கணும். தன்னுடைய தவறை உணர்றதுக்கு முன்னாடி மத்தவங்க தவறை சொல்லி தான் சரியானவன் நினைக்கிறது. இந்த உலகத்துல 2 கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருக்காங்க. தான் சரியா செய்யறதுனால சரியாகிறது. இன்னொரு கேட்டகரி என்ன தெரியுமா? மத்தவங்களை தப்பு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டோம்னா, மத்தவங்க எல்லாம் தப்புன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம்னா நாம சரியாயிருவோம். இப்படி ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருக்காங்க. இந்த 2வது கேட்டகரி ஆஃப் பீப்புள் தான் இரிட்டேட்ஸ் மீ மோஸ்ட். ஏன்னா அவங்க வந்து அவங்கள பார்த்து இரிட்டேஷன்னா கோபம் இல்லை, வருத்தம் கூட இல்லை, ஒரு மாதிரியான பாவமான சூழ்நிலையா இருக்கும். இவங்க 100 பேர் இருக்காங்க, அதுல ஒருத்தர் 99 பேரை குறை சொல்றதுனால, தப்புன்னு ப்ரூவ் பண்றதுனால அந்த ஒருத்தர் சரியாயிடுவாருன்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம், எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் அது. 99 பேர் தப்பா இருந்தாலும் நீ எப்படி இருக்கேன்றதுதான் பிரச்சனை. நீ எப்படி இருக்க அப்படின்றதுதான் பிரச்சனை. 99 பேர் தப்பா இருந்தாலும் நீ எப்படி இருக்கேன்றதுதான் இங்க கேள்வி. சோ சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் தப்புன்னு சொல்லி நம்ம சரியாகிறது அப்படின்னு அந்த மாதிரி மனிதர்களை பார்க்கும்போது கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருக்கும். அந்த இரிட்டேஷன் கூட பாவம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு கொஞ்சம் டெப்தா பதில் சொல்லணும்னா, ஆரம்பத்துல அந்த இரிட்டேஷன்லாம் இருந்தது, இப்போ வந்து அது ஒரு ஸ்மைலியா மாறி இருக்கு. ஐயோ பாவம் அப்படின்ட்டு சிரிச்சுட்டு போறதுதான் நடந்துட்டு இருக்கு. வாட் ஆர் யூ ரெடி டு ஃபைட் ஃபார்? வாட் ஆர் யூ ரெடி டு ஃபைட் ஃபார் இஸ் when things are right, I will fight for. Whether it is politics, whether it is personal, whether it is institution. சில இன்ஸ்டிடியூஷன் கூட நான் அசோசியேட் ஆகிருக்கும் பொழுது அவங்க தப்பு செய்த ஒரு விஷயத்த அதை நான் சொல்லாம இருந்தா நான் இன்னும் அந்த இன்ஸ்டிடியூஷன் கூட பயணிக்க முடியும். ப்ராஃபிட்ஸ், பணம், பொருளாதாரம் அதெல்லாம் ஏர்ன் பண்ணி செட்டில் ஆக முடியும். ஐ டோன்ட் அக்ரி வித் திஸ். இஃப் இட் இஸ் ராங், ஐ வில் பி த ஃபர்ஸ்ட் பர்சன் டு பாயிண்ட் இட் அவுட். If it is wrong, wrong for whom? Wrong for the people involved in it. அது வந்து தவறு. அதை வந்து நிச்சயமா செய்யக்கூடாது அப்படின்றத வந்து நான் சொல்லுவேன். அதுக்காக நிச்சயமா ஃபைட் பண்ணுவேன். சில உரிமைகள், இப்போ இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து தமிழ் வந்து எவ்வளவு முக்கியமான மொழி அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனா இவ்வளவு முக்கியமான மொழிய என்னென்னமோ முயற்சிகள்ல அதை வந்து சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணம் நின்றுடும்னு நினைக்கிற மாதிரி ஏதோ பண்ணா தமிழை வந்து ஒண்ணும் இல்லாம பண்ணிடலாம் அப்படின்னு செய்கிற சில முயற்சிகள்லாம் பார்க்கும்போது நிச்சயமா ஐ வுட் லைக் டு ஃபைட் ஃபார் இட். அது அது அந்த மாதிரி வந்து இருக்கும்போது மௌனமா இருக்கிறதுன்றது நிச்சயமா முடியாது. whoever it is, least bother about it. What is your favorite animal and why? I never thought about this favorite animal and why. Favorite animal, I never thought favorite animalன்ற மாதிரி யோசிச்சது இல்லை. somehow I like horse. அந்த ஹார்ஸனுடைய வேகம், ஓட்டம் அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அண்ட் ஹார்ஸ் நிக்கிற அந்த ஒரு மெஜஸ்டிக்கான ஒரு லுக் வந்து I somehow like it very much. If you should describe yourself in a single word, what would be that? உங்களை பத்தி நீங்க ஒரு வரியில, ஒரு வார்த்தையில if you describe yourself in a single word, ஒரு வார்த்தைன்றது ரெண்டு வார்த்தைனா எஸ் எக்ஸலண்டா இருக்கும். இந்த 2 வார்த்தைகள்னா என்ன சொல்வேன்னா, வாட் நெக்ஸ்ட்.
என்ன டிஸ்கிரைப் பண்ணணும்னா ஒரு வார்த்தைன்றதுல இருந்து கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் எடுத்துக்கிறேன். 2 வார்த்தைனா வாட் நெக்ஸ்ட். ஸோ த லாஸ்ட் கொஸ்டின் இஸ் whom will you call when you feel down and low? Whom you will call when you feel down and low? I somehow feel calling to my inner dialogue, nature, ஒரு மாதிரி ஓப்பன் ஸ்பேஸ். உங்களுக்கு அது என் கூட டிராவல் பண்ணவங்களுக்கு இது புரியும். வாஸ்ட் ஓப்பன் ஸ்பேஸ்ல உட்கார்ந்து எனக்குள்ள நான் பேசிக்கிறது அப்படின்றது டவுன் அண்ட் லோல வந்து நடக்கும். I somehow feel connected with nature and I somehow also feel nature re-energizes me quick so that I will come back as quick as possible. ஸோ அதோட கேள்வி பதில் நிகழ்வை வந்து முடிக்கிறோம். அடுத்ததா ஆண்கள் செவ்வாய், பெண்கள் வெள்ளி. அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியாவுக்கு வரும். உங்களுக்கு இது கொஞ்சம் ஆச்சரியமா கூட இருக்கும். இந்த சாப்டர்னுடைய தலைப்பே பெண் குகைக்கு வெளியே அப்படின்றது தலைப்பு. யாராவது ஒருத்தங்க டைப் பண்ணி பெண் குகைக்கு வெளியே, பெண் குகைக்கு வெளியே. அது என்ன குகை அப்படின்னா, குகைக்குள்ள வேற யாரோ இருக்காங்க. ஆப்வியஸா யார் இருக்க முடியும்? ஆண் இருக்கிறார். அது என்ன குகை? அது ஏன் ஆண் போறாரு? அப்ப அந்த அந்த ஒரு ஏரியா வந்து நான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியாவா பார்க்கிறேன். சோ முதல்ல அந்த குகைனா என்ன அப்படின்றத சொல்லணும்னா, ஆண் வந்து நிறைய நேரங்கள்ல உடன் இருக்கிற பெண்ணுகிட்ட இருந்து அந்த ஆமை வந்து ஓட்டுக்குள்ள சுருங்குது இல்லையா? ஆமை ஓட்டுக்குள்ள சுருங்குதுன்றது இல்லையா? அது மாதிரி சுருங்கிடுமா? ஆமை ஓட்டுக்குள்ள சுருங்குற மாதிரி ஒரு சர்க்கிள்குள்ள அவன் சுருங்கிக்கணும். அததான் குகைன்னு இங்க மென்ஷன் பண்றாங்க. இப்ப நான் சாம்பிள் எல்லாம் கொடுக்க போறேன். இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிற ஆண்களுக்கும் பார்த்துட்டு இருக்கிற பெண்களுக்கும் உள்ள கொஞ்சம் அநேகமா சுட ஆரம்பிக்கும். பார்ப்போம். நான் ஒரு சாம்பிள் சொல்றேன். அது இந்த இந்த புத்தகம் வந்து சாம்பிளோட இருக்கிறதுனால ஐ திங்க் அப்படி சொன்னா அது வந்து உங்களுக்கு புரியும். அதனால நான் வந்து அதையே படிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இங்க ஒரு 4 விஷயத்த வந்து சாம்பிளாவே கொடுத்துருக்காங்க. அதையே நான் இங்க பண்றேன். இப்போ இதை கவனிங்க. அது அந்த புக்ல இருக்கிறதையே நான் படிக்கிறேன். ஆண்கள் அப்படி அல்ல. அப்படி இல்லைன்னா இப்ப பெண்களை பத்தி வேற ஏதோ எழுதப்பட்டிருக்கு. அது அடுத்த சாப்டர்ல பார்ப்போம். ஆனா இந்த சாப்டர்ல ஆண்களுக்கு போக்கஸ் பண்ணும். ஆண்கள் அப்படி அல்ல. தன் குகைக்குள் புகுந்து கொண்டு தன் பிரச்சனையை தானே தீர்த்து கொள்ளும் போதுதான் அவனுக்கு சந்தோஷம். கவனிங்க. அவன் அந்த குகைக்குள்ள போறான்னு சொல்றோம் இல்லையா? அது என்னன்னா, அவனோட பிரச்சனையை அவனே தீர்த்துக்கணும். அவனோட பிரச்சனையில வேற யாரும் வந்து தலையிடுறது, இன்க்ளூடிங் ஒய்ஃப், இன்க்ளூடிங் சில்ட்ரன், இன்க்ளூடிங் பையன். அப்பாவோட பிரச்சனையை பையன் வந்து தீர்க்கிறதே அப்பாவால பொறுத்துக்க முடியாது. விடுப்பா, பாத்துக்கிறப்பா அப்படின்னு சொல்ற அப்பாக்கள்லாம் நிறைய பேர் உண்டு. தன் குகைக்குள் புகுந்து கொண்டு தன் பிரச்சனையை தானே தீர்த்து கொள்ளும் போதுதான் அவனுக்கு சந்தோஷம். ரொம்ப அவசரமான அல்லது ரொம்ப கஷ்டமான பிரச்சனையை மூட்டை கட்டி எடுத்துக்கொண்டு தான் ஏற்படுத்தி இருக்கும் குகைக்குள் அவன் புகுந்து கொள்கிறான். அந்த பிரச்சனையை தீர்ப்பது ஒன்றுதான் அவனுக்கு குறி. கவனிங்க, ரொம்ப முக்கியமானது இது. நிறைய வீட்டுல ஒரு கேள்வி கேட்பீங்க, அதுக்கான பதில் இங்க இருக்கு. அந்த பிரச்சனையை தீர்ப்பது ஒன்றுதான் அவனுக்கான குறி. அதுவரையில் மற்றதெல்லாம் மறந்து போகிறது. மற்ற பிரச்சனைகள், மற்ற பொறுப்புகள் அத்தனையும் பின்னுக்கு தள்ளப்பட்டு மங்கி மறைந்து விடுகின்றன. அவன் குகைக்குள்ள போறான்றது என்னன்னு இப்ப புரியுதா? அதனால்தான் எந்த கணவனும் அந்த மாதிரி சமயங்களில் மனைவியிடம் ஒதுங்கி போகிறான். மறதி உள்ளவனாக இருக்கிறான். ஏங்க மறந்துடுறீங்க அப்படின்னு வீட்டுல கேக்குறீங்கன்னா அதுக்கான காரணம் இங்க இருக்கு. அவள் கேட்பதற்கு பதில் சொல்வதில்லை. மனைவி பேசுவதில் 5% தான் அவன் மனசில் பதிகிறது. ஏன்னா அவன் குகைக்குள்ள இருக்கான். மற்ற 95% வேற எங்கோ இருக்கிறது. இப்போ
வேடிக்கை என்னவெனில், மனைவியை அலட்சியப்படுத்துகிறோம் என்பதே அவனுக்கு தெரியாது. இதோட கொடுமை இருக்க முடியுமா? மனைவியை அலட்சியப்படுத்துகிறோம் என்பதே அவனுக்கு தெரியாது. அது மட்டுமல்ல, நான் சரியாகத்தானே இருக்கிறேன் என்று மனைவியிடம் வாக்குவாதம் வேறு செய்வான். உதாரணமாக அப்படின்னு ஒரு 4 பாயிண்ட், அதுதான் இந்த சாப்டர். அந்த 4 பாயிண்ட கேட்கும் போது இங்க என்னமோ நமக்குள்ள மனசுக்குள்ள ஓடும். அதை பார்ப்போம். மனைவி சொல்றாங்க, நான் பேசிக்கொண்டே போகிறேன், நீங்கள் காதிலேயே வாங்கிக் கொள்ளவில்லை. இது நிறைய வீட்டுல நடக்கும். நான் பேசிக்கொண்டே போகிறேன், நீங்கள் காதிலேயே வாங்கிக் கொள்ளவில்லை என்று மனைவி சொன்னால் அதுக்கு ஒரு பதில் வரும் பாருங்க. என்ன சொல்றான்றதே அவர் போட்டிருக்காரு. நான் காதில் வாங்கிக் கொள்ளவில்லை என்று எதை வைத்து சொல்கிறாய்? நீ சொன்னது அத்தனையும் அப்படியே திருப்பி சொல்கிறேன், பார்க்கிறாயா என்று கணவன் பேசுவான். உண்மையில் அந்த அந்த லைன் முக்கியம். உண்மையில் அவன் தன் குகைக்குள்ளே இருக்கும் பொழுது 5% கவனம்தான் இவளிடம் இருந்தது. அதாவது அவங்க சொன்னதை ஒரு 5% தான் கேட்டிருப்பான். ஆனா அந்த 5% வச்சு இதைத்தானே சொன்னி, இதைத்தானே சொன்னி அப்படின்னு அவங்கள மடக்கிறதுலதான் அவனுடைய கவனம் இருக்குமே தவிர, இப்பவும் அவனுக்கு அவங்க சொன்னதை கேட்கணும்ன்ற அந்த சிந்தனைக்கே வரமாட்டான். தான் காது கொடுத்து கேட்டதற்கு அந்த 5% அடையாளம் போதும் என்று நினைப்பான். 100க்கு ஆனா மனைவி என்ன பண்ணுவாங்கன்னா, மனைவிக்கு அது போதாது. மனைவிக்கு அவன் கவனம் 100க்கு 100% தன் மேல் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பாள். இதுதான் பிரச்சனை. குகைக்குள்ள ஏன் போறான் அப்படின்றதையும் பார்க்க போறோம். அடுத்தது மனைவி சொல்றாங்க, நீங்க இங்கேயே இல்லை, வேற எங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு என்று மனைவி சொன்னால் அவனோட பதில பாருங்க. அபத்தமா பேசாத, நான் இங்கதான் உட்கார்ந்துருக்கேன், கல்லு குண்டு மாதிரி இங்க உட்கார்ந்து இருக்கிறது உன் கண்ணுக்கு தெரியலையா என்று கணவன் சொல்கிறான். தன் உடம்பு அங்கே இருக்கும் போது இல்லை என்று எப்படி அவள் சொல்லலாம்? இதுதான் அவனோட பிரச்சனை. இங்கதானே இருக்கேன், என்ன எப்படி இல்லைன்னு சொல்லலாம்? ஆனால் அவங்க பிரச்சனை என்னன்னா, அவன் முழு மனமும் அங்கே இல்லை என்பதை அவள் உணர்ந்திருப்பதால் தான் அந்த குற்றச்சாட்டு. இது 2வது உதாரணமா கொடுக்கிறார். 3வது உதாரணமா சொல்றாரு, உங்களுக்கு என்னிடம் அக்கறை இல்லை. இது இப்ப பெரும் பிரச்சனையாயிடும் இல்ல? இது இப்ப பெரிய பிரச்சனையாயிரும். இந்த பாயிண்ட நான் சொல்ல ஆரம்பிச்சா பெரிய பிரச்சனையாயிடும். உங்களுக்கு என்னிடத்தில் அக்கறை இல்லை என்று மனைவி சொன்னால் அவன்கிட்ட இருந்து ஒரு பதில் வரும். ஏன் அப்படி சொல்ற? எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அதை தீர்த்து கொள்ள மண்டையை உடைத்துக் கொண்டிருக்கிறேன். கவனிங்க, அடுத்த லைன் தான் ரொம்ப முக்கியம். அது உன் மேல இருக்கிற அக்கறையினால் தானே. இந்த பிரச்சனையை நான் சால்வ் பண்றதே உனக்காகத்தானே, உன் மேல இருக்க அக்கறையினால் தானே என்கிறான் கணவன். தன் பிரச்சனையை தீர்த்து கொள்வது ஏதோ ஒரு வகையில் அவளுக்கும் நன்மைதானே என்பது அவன் எண்ணம். எந்த கிரகம்? செவ்வாய் கிரகம். ஆனால் கணவன் வேற எதிலும் கவனத்தை செலுத்தாமல் தான் சொல்வதை மட்டுமே கேட்க வேண்டும் என்பது மனைவியின் விருப்பம். இது 3வது உதாரணம். 4வது உதாரணம், ஃபைனல் உதாரணம். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதோட இந்த சாப்டர் முடிவுக்கு வருது. நீங்க பாட்டுக்கு மண்டைக்குள்ள எதையோ போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று மனைவி சொன்னால் அதுக்கு அவனோட பதில பாருங்க. ஏன்? அதுல என்ன தப்பு? என் பிரச்சனையை வேற எப்படி தீர்த்துக்க முடியும்? நான் தானே தீர்த்துக்க முடியும், நான் தானே சரி பண்ண முடியும் என்று கணவன் கேட்கிறான். ஒரு முக்கியமான பிரச்சனையை பற்றி தான் கவலைப்பட்டு கொண்டிருக்கும் போது இவள் இப்படி குற்றம் சாட்டுகிறாளே என்கிற எரிச்சல் அவனுக்கு. தனது உழைப்பை பாராட்டவில்லை என்று வருத்தம் கொள்கிறான். இது நிறைய வீட்டில் நடக்கும். தன்னுடைய உழைப்பு, ஒரு குடும்பத்துக்காக ஒரு கணவனுடைய உழைப்ப, ஒரு குடும்பத்துக்காக ஒரு கணவனுடைய உழைப்ப எத்தனை மனைவிகள் பாராட்டுறீங்க? ஏன்னா அவன் அந்த இடத்துலதான் மனைவி கிட்ட இருந்து ஒதுங்குறான். நாம இவ்வளோ உழைக்கிறோம், அதை சொல்றதுக்கோ ஹானர் பண்றதுக்கோ யாரும் இல்லையே அப்படின்றது அவனுடைய மிகப்பெரிய பிரச்சனை. பெண்ணின் குணம் அந்த இடத்துல என்னவா வருதுன்னா, ஒரு பிரச்சனையில் கவனம் செலுத்தி அதை தீர்ப்பதை விட்டுவிட்டு ஒரே சமயத்தில் பல பிரச்சனைகளை அவள் பேசுவாள். இப்போ இப்போ அதுல அவளுக்கு ஒரு தனி திருப்தி. இது கவனிங்களேன், கடந்த காலத்துல வந்த பிரச்சனை,
எதிர்காலத்துல வரக்கூடிய பிரச்சனை, முக்கியமான பிரச்சனை, அற்பமான பிரச்சனை எல்லாமே அவளுக்கு ஒண்ணுதான். அதாவது பிரச்சனைன்னா கடந்த காலத்துல வந்த பிரச்சனையை பேசணும், எதிர்காலத்துல இப்படி வந்துருமோ அதை பேசணும், முக்கியமான பிரச்சனை இருக்கும் அதை பேசணும், அற்பமா இருக்கும் பைப்ல தண்ணி வரல அது இருக்கும், சில சமயம் தீர்க்கவே முடியாத பிரச்சனைகள் இருக்கும் அதையும் பேசுவோம். இப்போ அதுல ஒரு சில உதாரணம் சொல்றாரு. ஆபீஸ்ல எனக்கு தர்ற சம்பளம் பத்தாது, என் மாமிக்கு உடம்பு மேலும் மோசமாகி கொண்டிருக்கிறது, இன்னும் பெரிய வீடா இருந்தா நல்லா இருக்கும், ஏன் வெயில் இப்படி கொளுத்துது, எப்பதான் மழை பெய்யுமோ அப்படின்னு. இந்த 5க்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஆபீஸ்ல தர்ற சம்பளம் போதாது, என்னோட மாமிக்கு அதாவது அவங்களுடைய அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, வீடு கொஞ்சம் பெருசா இருந்தா பரவாயில்ல, மழை ஏன் இப்படி பெய்யுது, வெயில் ஏன், இந்த 5க்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஆனா அந்த 5ம் அவங்களுக்கு பிரச்சனை. இதை மனைவி சொல்லும் போது இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. இப்படியெல்லாம் மனைவி சொல்லும் பொழுது, இந்த வார்த்தையை படிக்கும் போது நான் சிரிச்சேன். இப்படியெல்லாம் மனைவி சொல்லும் போது இதற்கு நான் என்ன செய்ய முடியும்னு கணவன் விழிக்கிறான். அதாவது ஆபீஸ்ல எனக்கு தர்ற சம்பளம் போதாது, அது கணவன் என்ன பண்ண முடியும்? என்னோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? வீடு இன்னும் கொஞ்சம் பெருசா இருந்தா பரவாயில்ல, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இருக்கிறதா வாங்கிருக்கேன், அவ்வளவுதான். மழை கொஞ்சம் அதிகமா பெய்யுது, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? வெயில் கொஞ்சம் அதிகமா அடுத்தது, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவனுக்கு 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 முதல் கேள்வியே நீங்க ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அவனுக்கு he is more towards solution. இப்போ ஆபீஸ்ல ஞாபகம் இருக்கா? ப்ரீவியஸ் சாப்டர்ல ஆபீஸ்ல எனக்கு எதுவுமே சரியில்லைங்க, ஒரு மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொன்னா ஆபீஸ் வேலையை விட்டுரு அப்படின்னு அவன் தீர்வுக்கு தான் போவான். பக்கத்துல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போல இருக்கு இன்னைக்கு அப்படின்னு சொல்ற பக்கம் அவன்கிட்ட இருக்காது. சோ இது இங்க என்ன நடக்குதுன்னா, மனைவி இப்படி எல்லாம் சொல்லும் போது அவனுக்கு என்ன என்ன சொல்றது அப்படின்னு அவனுக்கு புரியல. அப்ப அந்த இடத்துல மனைவி தன் உணர்வுகளை சொல்லும் பொழுது அதை சரியாக அர்த்தம் செய்து கொண்டு அவளுக்கு ஆதரவு காட்ட வேண்டியதுதான் கணவனின் கடமை. அதே போல 2வது லைனும் முக்கியம். கணவன் தன் உணர்வுகளை சொல்லும் பொழுது மௌனமாக இருக்கும் பொழுது, உணர்வுகளை சொல்லும் பொழுது மௌனமாக இருக்கும் பொழுது அதை சரியாக அர்த்தம் செய்து கொண்டு அவனுக்கு, அதாவது கணவனுக்கு ஆதரவு காட்ட வேண்டியது மனைவியின் கடமை. இருவருக்குமே இது ஒரு சவாலான சமாச்சாரம் என்றாலும் மனைவிகள் இதில் முக்கியம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா ஆண்கள் குகைக்கு உள்ளேன்றதுதான் இது டாபிக். அப்ப அடுத்தது பார்க்கும்போது அடுத்த சாப்டர்ல ஆண்களுக்கு வரும், இப்ப பெண்களுக்கு ஒரு முக்கியமானதா வைக்கிறார். என்ன வைக்கிறாருன்றதோட நான் இந்த சாப்டரை க்ளோஸ் பண்றேன். ஏனெனில் ஆண் மௌனமாக இருப்பதை பெண் தான் தப்பாக எடுத்துக்கொள்கிறார். ஆண் மௌனமாக இருப்பதை பெண் தான் தப்பாக எடுத்துக்கொள்கிறார். காலையில் கலகலப்பாக இருந்துவிட்டு மாலையில் திடீரென்று மௌனமாகி விடுவது ஆணுக்கு சகஜம். பெண்ணினால் இதை புரிந்து கொள்ள முடிவதில்லை. அன்பாக இருப்பதாக எண்ணிக்கொண்டு என்ன ஆயிற்று, ஏன் என்னவோ போல இருக்கீங்க என்று திரும்ப திரும்ப கேட்கிறார். அவனுடைய பிரச்சனையை அவனே தீர்த்து கொள்ளட்டும் என்று விட்டுவிட்டால் பல உரசல்களை தவிர்க்கலாம், தீர்க்கலாம். ரொம்ப முக்கியமான லைன். அவனுடைய பிரச்சனை அவன் பார்த்துக்குவான், முடியலன்னா அவன் கேட்பான், அப்ப பேசினா போதும். அவனுடைய பிரச்சனையை அவனே தீர்த்து கொள்ளட்டும் என்று விட்டுவிட்டால் பல உரசல்களை தவிர்க்கலாம். இது இந்த சாப்டர்ல ஆணை பற்றி சொல்லும் பொழுது பெண் என்ன பண்ணணும்னு அவர் சொல்றாரு. பிரியாராஜு அவசரப்படக்கூடாது. அடுத்த சாப்டர்ல பெண்ணுடைய பிரச்சனைகளை சொல்லும் பொழுது ஆண் என்ன பண்ணணும்னு அவர் சொல்றாரு. சோ அதுக்கு நாளைக்கு வரை காத்திருப்போம். இன்றைய நிகழ்வு எப்படி இருந்ததுன்றதை நீங்க சொல்லலாம். ஒரு 10 minutes எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. அது நாளைக்கு, இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் ஜோதிஷ் பேசியிருக்காரு. ஸோ ஹீ வில் ஆல்சோ கெட் டு நோ எக்ஸாக்ட்லி ஹவு டு டூ இட். ஸோ
அதுல வந்து நாளைக்கு கரெக்டா அந்த 1 மணி நேரம், ஆனா 2 புத்தகம். ஒரு புத்தகம் வந்து ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள், கொஸ்டின் அண்ட் ஆன்சர், அண்ட் தென் ஆண்கள் செவ்வாய், பெண்கள் வெள்ளி. இந்த பக்கத்தை தலை நாங்க வேற பேசுவோம். நீங்க எப்பவும் வேறதான் மேடம் பேசுவீங்க, நீங்க எப்பவும் வேறதான் பேசுவீங்க. சூப்பர். ஸோ இன்றைய நிகழ்வு இதோட நிறைவடைகிறது. உங்களுடைய பின்னூட்டம் என்னன்றத நீங்க வந்து டைப் பண்ணலாம். ஸ்டே சேஃப், ஸ்டே வித்தின், ஃபாலோ ரூல்ஸ் as much as possible. நாளையில இருந்து லாக்டவுன் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றாங்க. பண்ணினாலுமே எவ்வளவு சேஃபா இருக்க முடியுமோ அவ்வளவு சேஃபா இருங்க. Wishing you all the very best and love you all.